4000 அடி உயரத்தில் இருக்கும்போது ராட்சச மலையில் நீங்கள் மாட்டியிருக்கீங்களா? இந்த மலையை சிவன் இருக்கிற மலையாவும் சொல்றாங்க. இது பிரம்மரோட மலைன்னு சொல்றாங்க. பிரம்மகிரிங்கிற பயங்கர உயரமான மலைக்கு நாங்கள் சுற்றி பார்க்க போனப்ப அட மலையில மாட்டிக்கிட்டோம். இன்னும் அது மேகமே ஒரு மாதிரி ரவுண்டா சுத்தி புயல், அது புயல் தானே. அங்கே பாருங்க ஒரு மாதிரி ரவுண்டா சுற்றி பாருங்க, புயல் மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே அமுங்குது மேலே. இந்த இடத்துல ஒரு செம்மையான கோவிலும் இருக்கு. இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவரான கோதாவரி உருவாகிற இடமே இதுதான். கோதாவரி நதி உருவாகிற இடத்த பார்க்க நாங்கள் செங்குத்தான படிகளை தாண்டி போக வேண்டியது இருந்துச்சு. உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருந்துச்சுன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு ஹெட்ஃபோன் எடுத்துகிட்டு என் கூட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மகாராஷ்டிராவில் இருக்கிற பிரம்மகிரி மலைக்கு கோதாவரி ரிவர் உருவாகிற இடத்துக்கு போக போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் கேங் ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கோம். யார் யாரெல்லாம் எங்களோட ட்ராவல் பண்ணணும்னு விருப்பப்படுறீங்களோ அவங்கெல்லாம் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் பண்ணியோ அல்லது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணியோ டீட்டெயில்ஸை கேட்டுக்குங்க. என்னைக்கு போகிறோம்னா ஜனவரி 26 போகிறோம். ஜனவரி மாதம் வர முடியாதவங்க பிப்ரவரி மாதம் 23 வரலாம். இது ஒரு 10 நாள் ட்ரிப்புங்க. எங்கே போகிறோம்னா உத்தரகாண்டில் இருக்கிற கேதர்கந்தாக்கு தான் போகிறோம். ஃபுல்லாக ஸ்னோவில் செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். நானும் உங்களோட வருவேன். அந்த டைம் நீங்கள் ஃப்ரீயாக இருந்து ஒரு வேளை ட்ரிப்புக்கு வர்ற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன கேங்கு தான் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். அதனால் சீட்ஸே கம்மி தான். ஸோ அதனால் சீக்கிரமே கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ரிப் போகணுன்னு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். வாங்க ஒன்றா போகலாம். நாங்கள் இப்போ ட்ரிம்பக்கில் இருக்கோம். போன வீடியோ பார்த்தீங்கன்னா அறக்க பறக்க பஸ்ஸை பிடிச்சி ஓடி வந்தோம் இல்லையா? அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறது உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் கடைசியாக ஒரு வீடியோ போடுவேன். அந்த வீடியோவில் தெளிவாக சொல்லுவேன். நாம் எப்படி மகாராஷ்டிரா வந்தோம், இந்த இடத்துக்கு எப்படி வந்தோம் அப்படிங்கறதெல்லாம் பார்ட் 1ல இருந்து பார்ட் 5 வரைக்கும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பார்ட் 6. இதுக்கு முந்தின வீடியோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க, அப்பதான் புரியும். ஆனா நேத்து நைட்டு ரொம்ப சிரமப்பட்டோங்க. ஏன்னா எங்களுக்கு ரூமே கிடைக்கல. அவ்வளோ கூட்டம் இந்த ட்ரிம்பக்ல. காரணம் என்னன்னா இன்னைக்கு செப்டம்பர் 30 சனிக்கிழமை, நாளைக்கு சண்டே. யூஸ்வலா இந்த இடத்துல சாட்டர்டே சண்டேனாலே சரியான கூட்டம் வரும். சண்டே 1 அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி. தொடர்ச்சியா லீவ் வருது இல்லையா? அதனால நிறைய பேர் இந்த கோவிலையும் பிரம்மகிரியும் ஹரியர் ஃபோர்ட்டையும் சுத்தி பார்க்கறதுக்காண்டி இங்க வந்து ரூம் போடுறாங்க. அதுல எங்களுக்கு ரூமே கிடைக்கலங்க. ரூம் இருக்கு, பட் ரேட் ரொம்ப அதிகமா சொல்றாங்க. அப்படி இப்படின்னு அலைஞ்சு கடைசியில் ஏதோ ஒரு ரூமை பிடிச்சிட்டோம். அதெல்லாம் கடைசியா ஒரு பட்ஜெட் வீடியோ போடுவேன், அதுல தெளிவா சொல்றேன். வழக்கத்தை விட இன்னைக்கு ரொம்பவே சோம்பலா இருந்தோம். நேற்று நைட் ரொம்ப லேட் ஆயிடுச்சு ரூம் தேடி நாங்க தூங்குறதுக்கு. இன்னைக்கு காலைல மறுபடியும் எந்திரிச்சு இன்றைய நாளை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது இல்லையா? அதனால பிரம்மகிரிக்கு ரெடி ஆயிட்டு இருந்தோம். எனக்கு தெரிஞ்சு அதான் அந்த மலையோ பக்கத்துல தான் இருக்கு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து டே 5. இன்னைக்கு பிரம்மகிரி மலைக்கு போறோம். பக்கத்துல தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா ஒரு இட்லி கடையை பார்த்தோன்னே எங்களுக்குள்ள வந்து சந்தோஷத்தை பார்க்கணுமே. எல்லாருக்கும் இட்லி கடையை பார்த்து இட்லி கடையை பார்த்தோன்னே சந்தோஷத்தை 2-3 நாளா வந்து ஒரு மாதிரி பேல்பூரி பானிபூரின்னு சாப்பிட்டு வயிறுலாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. ரொம்ப இப்போ நாங்கள் எப்படி இருக்கோம்னா தமிழ்நாட்டு சாப்பாடு எங்களுக்கு கிடச்சின்னு வச்சுங்களேன், அமிர்த மாதிரி வாங்கி சாப்பிடுவோம். அப்படி நிலமையில இருக்கும். இதுக்கு முந்தின நாள் எல்லாமே நாங்கள் நூடுல்ஸும் பிடிக்காத சாப்பாடை சாப்பிட்டு தான் ஓட்டிக்கிட்டு இருந்தோம். அது நம்ம போன ஹோட்டலையும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா? ஏன்னா அவங்களுடைய வழக்கம் அது. எங்களுக்கு அந்த சாப்பாடு செட்டே ஆகலை. ஆனால் இன்னைக்கு இட்லி கடையை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. உட்காந்து கட்டுன்னு கட்டிட்டு ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ட்ரிம்பக்ல இருந்து ஆட்டோ பிடிச்சி பிரம்மகிரி மலையுடைய அடிவாரத்துக்கு போனோம். ஆனால் இன்னொன்று சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், மகாராஷ்டிரா ஃபுல்லாகவே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பேரம் பேசுகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்கள் செலவை மிச்சப்படுத்திக்கலாம். யூஸ்வல் ரேட்டை விட நியாயத்தை விட இங்கே அநியாயமாக தான் பயங்கரமாக ரேட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் இவங்க நம்ம ஊருக்காரவங்க இல்லை, இவங்ககிட்ட கூட சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிடுவாங்க. அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது நண்பர்களே. ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவங்களும் பண்ணுறாங்க. நான் ராமேஸ்வரத்துலலாம் பார்த்துருக்கேன். அங்கே கோயிலை சுற்றி பார்க்க வர்ற வெளிநாட்டவர்களுக்கும் சரி, வடநாட்டில இருந்து வர்றவங்கள்ட்டையும் சரி, நம்ம ஆளுங்களே வியாபாரம் பண்ணுறவங்க நிறைய பேர் ரேட்டு கூடலாம் சொல்லியிருக்காங்க. நம்ம இங்கே என்ன பண்ணுறோமோ அதே தான் அங்கே நம்மளுக்கு பதிலடியாக கிடைக்குது. பக்கத்தில் தான் இருந்துச்சு. ஆனால் ஆட்டோக்கார அண்ணன் வந்து ரேட்டு கூட சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு என்கிட்ட. कितना होता है? किलोमीटर कम नहीं है. हमारे यहाँ पे 2 लाख आते ना 100 रुपए देता है. நீரெல்லாம் புடுங்குவீங்க. அதான் பழக்கமாயிடுச்சு உங்களுக்கு. கைஸ், நம்ம வந்து இப்போ பிரம்மகிரி ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் ட்ரெக்கிங்கோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டு. இங்கிட்ட அங்கிட்ட கடைகளாக இருக்குது. நாளிலேருந்து லீவ் ஸ்டார்ட் ஆகுதான். அதனால வந்து இங்கே நிறைய பேர் வடக்கு பீப்புள்ஸ் நிறைய பேரும், இந்தியா ஃபுல்லாக நிறைய பேரும் ட்ரெக்கிங் வர போகிறாங்க. நாளைக்கு நம்ம ஹரியர் ஃபோர்ட் போகிறோம். இன்றைக்கி வந்து கூட்டம் பயங்கரமாக அலமோதிட்டு இருக்கு. ஸோ ட்ரெக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற இடம் இதுதான்.
இங்கே பார்த்துங்க. இந்த இடத்துல லொக்கேஷன் நான் உங்களை போட்டு விடுறேன். ஸ்டார்டிங்லேயே ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருக்கும். அங்கே நீங்கள் டிக்கெட் எடுத்துட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். ஒரு ஆளுக்கு 30 ரூபாங்க டிக்கெட்டு. அது போக கைடெல்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம தேவைன்னா கைடு கூப்பிட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். எத்தனை பேர் வந்தாலும் அதில் ஒருத்தர் நேமை சொல்லி மொத்த பேருக்கு டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி சொன்னாங்க. தொடர்ச்சியாக 5 நாள் ட்ராவலுங்க. இன்னைக்கு வந்து 5வது நாள்னு நினைக்கிறேன். ஆமாம், 5வது நாள். ஸோ நாளைக்கு ஒரு நாள் லாஸ்ட் நாள் இருக்குது. நாளைக்கு முடிச்சுட்டு அப்படியே ஊருக்கு கிளம்ப வேண்டியதான். ஆனால் இந்த பிரம்மகிரி வந்து ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன், எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இன்றைக்கி அந்த இடத்துக்கே வந்து நின்றுட்டோம். ஸோ ஃபைனலி பிரம்மகிரியை இன்றைக்கி நம்ம உச்சிக்கு போய் பார்க்க போகிறோம். நிறைய கடைங்களாக இருக்குது போகிற வழியில். ஃப்ரெண்ட்ஸ், ட்ரெக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என்ட்ரி பாயிண்ட்டில் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 30 ரூபாங்க. நாங்கள் 5 பேர் 150 ரூபா காசு கட்டிட்டு வந்தோம். காலங்காத்தால் 4 மணிக்கே அலோட் பண்ணிடுறாங்களா, ஈவினிங் 4 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். கைடெல்லாம் இல்லை. டிக்கெட்டா? இதுதான் டிக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். டிக்கெட் வந்து 5 பேருக்கு 150. இந்த ஃபோட்டோ நான் தெளிவாக எடுத்து உங்களுக்கு போடுறேன் நான், ஓகேவா? இவங்களோட பிரச்சனையே என்ன தெரியுமா? இங்கே வந்து ஹிந்தியில் எழுதுறாங்கல்ல, பக்கத்தில் வந்து இங்கிலீஷ் போட மாட்டாங்க. நம்ம தமிழ்நாடு வந்து பாருங்களேன், முக்கியமான இடங்களில் ஃபுல்லாக தமிழில் போட்டிருந்தாலும் பக்கத்தில் இங்கிலீஷ் போட்டிருப்பாங்க. இவங்க எங்கேயுமே வந்து இங்கிலீஷ் பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹிந்தி தான். பரவாயில்ல, அவங்க மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க, எல்லாம் ஓகே தான். பட் வெளியிலேருந்து வர்ற என்ன மாதிரி ஆளுங்களுக்கு இந்த ஊரோட அழகையும் அவங்க ஊரை பற்றி எடுத்து சொல்லணும்னா மொழி தெரியாதனால சும்மா பேன்னு நிற்பேன் நான். ஹிந்தி கற்றுக்கோன்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது மறைமுகமாக. இது என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரில. நம்மளும் அப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வரல. பாருங்கள் இங்கே எப்படி இருக்குன்னு. என்ன இங்கே ஒரு பேர் இருக்கு அப்படியா? ஹாய் சகப்பி. அது கருப்பினா இது சகப்பி. ஏய் பாத்திரம் கடிச்சிட போகுது. மேலே போகலாம். அது என்னமோ தெரில நண்பர்களே, எங்கே போனாலும் நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க கிடச்சிடுறாங்க. அது மனுஷனாக இருக்கலாம், இல்லை ஒரு சின்ன பிராணியாக இருக்கலாம். நிறைய இடத்துல நான் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன். அப்படிதான் இங்கே ஒருத்தர் இல்லை, 3 விஐபியை நாங்கள் பார்த்தோம். நீங்கள் இப்போ ஒருத்தர் தானே பார்க்குறீங்க, இன்னும் 2 பேர் கரெக்டான நேரத்தில் என்ட்ரி கொடுப்பாங்க. கருப்பியோட மெமரிஸ் எல்லாம் வந்துட்டு போச்சுங்க. நம்ம சேனலில் ஜீவிதம் போட்டு வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு நல்லாவே புரிஞ்சிருக்கோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி போயிட்டு இருந்தோம். வெல்கம் டு பிரம்மகிரி. கரெக்டாக சொல்கிறேன்னு தெரியலையே, எதுக்கு இங்கே துணியெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்காங்கன்னு தெரில. ஸ்டெப்ஸ் தான் இங்கே நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் படி இருக்குது, படியிலே போகிற மாதிரி இருக்குது. மழை பெஞ்சால் மட்டும் இந்த படியில் தண்ணியாக வரும் போல். அண்ட் இங்கே தான் கோதாவரி ரிவர் உருவாகிற இடம் பக்கத்தில் இருக்குது. பட் எங்களால் அது போக முடியாது, எங்களுக்கு டைம் இல்லை. ஆனால் இங்கே தான் உருவாகுது. இந்தியாஸ் 2nd லார்ஜஸ்ட் ரிவர். ஃபஸ்ட்டு கங்கான்னு நினைக்கிறேன். நல்லா இருக்குங்க அந்த ட்ரெக்கிங். செங்குத்தாக ஏறுது, படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது பயங்கரமான காடு. சேஃபாக வந்து படியை போட்டு வச்சுட்டாங்க பாருங்களேன். படி இருக்கிறனால முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக இருக்குது நமக்கு. என்ன ஒன்று, மழை பெஞ்சிச்சுன்னா தான் இந்த படி ஃபுல்லாக தண்ணி வருமா, தண்ணி ஒழுகிட்டே இருக்குமா. சாதாரணமாக ஆரம்பிக்கிற ஒரு ட்ரெக்கு செம்ம அட்வென்ச்சராக போய் முடியறத நீங்கள் இப்போ பார்க்க போகிறீங்க. இந்த மலை பாதி டிவோஷனலாக இருக்கும், பாதி அட்வென்ச்சராக இருக்கும். இங்கே நல்லா கோயிலும் இருக்குது, நிறைய சுற்றி பார்க்கலாம். டிவோஷனலாகவும் நீங்கள் பயங்கரமாக ஃபீல் பண்ணலாம். அதுக்கேற்ற மாதிரி பயங்கர அட்வென்ச்சரான பிளேஸும் இருக்குது. ரொம்ப ரிஸ்க்கான இடங்களும் இருக்குது. நீங்கள் அந்த இடத்துல கொஞ்சம் சேஃபாக போகணும். போக போக இந்த வீடியோவில் ஒன்றொன்னா உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வழியாக போய் அப்படியே வளைஞ்சு அப்படியே மேலே எப்படியாவது ஏறி அந்த உச்சிக்கு போக போகிறோம். அந்த இடத்துக்கு போக போகிறோம். இப்போ காமிச்சா பார்த்தீங்களா, உங்களுக்கு கரெக்டாக தெரிலான்னு தெரில. அந்த இடம், அந்த உச்சிக்கு நம்ம போக போகிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ ஒரு மணி எத்தனை வேணும், ஒரு 10 மணி இருக்குமா? கரெக்டாக 10 மணி ஃப்ரெண்ட்ஸ். எத்தனை மணிக்கு அங்கே உச்சிக்கு போக போகிறோன்னு தெரில. நல்லா இருக்குங்க, இந்த இடமே சூப்பராக இருக்குது. ஆனால் கொஞ்சம் டஃப் மாதிரி தெரியுது. பார்ப்போம், போயிடலாம். ஃபுல்லாக மூங்கில் மரங்கள், இங்கிட்ட அங்கிட்ட மரங்கள், பசுமையான காடு. மழை மட்டும் பெய்யல, எனக்கு கிளைமேட் நல்லா இருக்குது. நேற்று வந்து எங்கே போனோம், கல்சுபாய் போனோம். லைட்டாக மழை பெஞ்சிச்சுங்க. இங்கே மழை இருக்காதுன்னு நினைக்கிறேன். மத்தியானத்துக்கு மேலே இங்கே ஃபுல்லாமே மழை பெய்யுதுங்க. நேற்று சொன்னேன்ல, போன வீடியோவில் சொன்னேன்ல, அந்த மாதிரி தான். இங்கே பெரிய ரிஸ்க் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இங்கே நிறைய பேர் போகும் வர மாதிரி தான் இருக்காங்க. சேஃபாக தான் தெரியுது. அதே பையா, இங்கே பார்த்தீங்கன்னா பாம்பு இருக்கான் பையா. ராஜநாகம். இது என்னது? இது என்ன பாம்புன்னு தெரியலையே. சிறுத்தை இருக்குதா, ஹைனா இருக்குதா, முயல் இருக்குதா, நரி இருக்குதா, அது என்ன கீரிப்புல இருக்குதா, ராஜநாகம், மலைப்பாம்பு, பச்சை பாம்பு, அணில், மயில் இருக்குதா, குரங்கு இருக்கான். ஜோக் இல்லையா? இதெல்லாம் இருக்குதா. ஆனா நம்ம எதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாதா. ஹைனாலாம் இருக்காது, சும்மா அப்படி போட்டு வைக்கிறது. சரி, நம்ம பார்த்தா தான் வந்து இதெல்லாம் இருக்குன்னு கிடையாது, எங்கிட்ட உள்ளே கிடக்கும். ஆனால் வந்து இது வரைக்கும் இந்த மாதிரி போர்டு போட்ட இடங்கள்ல நான் எதுவுமே பார்த்தது கிடையாது. எத்தனை இடத்துக்கு போயிருக்கேனே, போர்டு போட்ட இடங்கள் எதுவும் பார்த்ததில்ல. பார்க்காத வரைக்கும் அது நல்லது தான். ஆனால் எனக்கு இந்த போர்டை பார்த்தா சிரிப்பு வந்துடும். டேய், ஏன்டா நீங்கள் எப்படி காமெடி பண்ணுறீங்க அப்படின்னு. நம்மளும் அந்த பாதையை தாண்டி எதுவும் போகிறதில்ல, அதனால் வந்து அது நமக்கு பண்ணால் தெரியுது. எங்களுக்குள்ளே ஜாலியாக பேசிட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டோம். வீக்கெண்ட் ஆகிட்டாலே ஃபேமிலியாக எல்லோரும் இந்த இடத்துக்கு சுற்றி பார்க்க வந்துடுறாங்க. நிறைய பேர் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க. போகும்போது இந்த பக்கமும் அந்த பக்கமும் சைடாக சின்ன சின்ன கோவில்லாம் இருக்குது. நாங்கள் ஒவ்வொன்றையும் கும்பிட்டுட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். அப்புறம் பழைய பில்டிங்லாம் இருந்துச்சுங்க. அது என்ன பில்டிங்னு தெரியல.
பழைய கோட்டை மாதிரி இருக்குது. ஃபோர்ட் ஏதோ மண்டபம் மாதிரி இருக்குங்க. அபார்ட்மெண்ட் பில்டிங், பேய் வீடு மாதிரி இல்லை, பழைய பில்டிங் இது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வழியாக வந்து அப்படியே அங்கே போனோம்னா ஸ்டெப்ஸ் வர ஆரம்பிக்குது. அங்கேருந்து ஸ்டெப்ஸ் செங்குத்தாக ஏறும்னு நினைக்கிறேன். படிதாங்க, ரொம்ப சேஃபுங்க இது. பச்சை குழந்தை கூட ஏறிட்டு வந்துடும். இதை குழந்தைங்கள கூட கூப்பிட்டு போகலாம். நீங்கள் வரும்போது கூட பார்த்துருப்பீங்க, 2-3 பேர் குழந்தைங்களை கூப்பிட்டு போனாங்க. சேஃபான ட்ரெக் தான் இது. என்ன குரங்கு தொல்லை கொஞ்சம் இருக்கும் போல். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் கொஞ்சம் சமதள பரப்பாக மேகங்கள்லாம் தெரியுது. அதாவது மலைக்கு அடிவாரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருந்துச்சு. இப்போ மலை அடிவாரத்துக்கு கிட்ட வந்துட்டோம். அங்கே பாருங்கள், மலையை காட்டுறேன். அங்கே பாருங்க, அந்த தெரியுது பாருங்க. அந்த உச்சிக்கு தான் போக போகிறோம் நம்ம. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பிரம்மகிரி மலை கடல் மட்டத்துல இருந்து 4248 அடி உயரமானது. இந்த மலையில தான் கோதாவரி நதியே உருவாகுதான். இந்தியாஸ் செகண்ட் லார்ஜஸ்ட் ரிவர். 2வது நீளமான நதி கோதாவரி. முதல் நீளமான நதி வந்து கங்கை. கங்கை நதி வந்து 2525 கிலோமீட்டர் நீளம்னா கோதாவரி 1465 கிலோமீட்டர். இப்ப மேல ஒரு இடத்துக்கு போறோம், அங்கதான் கோதாவரி உருவாகும். அந்த இடத்துல உருவாகிற கோதாவரி நதி, அதாவது இப்ப நம்ம இருக்கிற இடத்துல இருந்து உருவாகிற கோதாவரி நதி ஜல்னா, நாண்டேட், கரீம் நகர், ராஜஹும்ட்ரி இந்த ஏரியாவெல்லாம் தாண்டி ஆந்திர பிரதேசத்துல கடற்கரை ஓரத்துல இருக்கிற காக்கிநாடா கிட்ட போய் பே ஆஃப் பெங்கால் கடல்ல கலக்குது. இங்கிருந்து பயணத்தை தொடங்கி காடு மலைன்னு தாண்டி பெரிய பெரிய பாறையில இருந்து ஃபால்ஸ் மாதிரி கீழே விழுந்து வழியில தாகமா வந்து நிக்கிற விலங்குகள் மனிதர்களுடைய தாகத்தெல்லாம் தீர்த்து வச்சு ஒரு வழியா கடைசியா போய் கடல்ல கலக்குது. அதனாலதான் கோதாவரிய கோவிலா வச்சு கும்பிட்டு இருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு போயிருவோம். இந்த மலையை பிரம்மரோட மலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களாம். அதனாலதான் பிரம்மகிரி அப்படிங்கிற மாதிரி பேர் வந்திருக்கு. நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணும்போது பார்த்து சர்ச் பண்ணுங்க. ஏன்னா கர்நாடகாலையும் ஒரு பிரம்மகிரி இருக்கு. இதுவும் அதையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நானே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஆனா இது வேற அது வேற. ஸ்டார்டிங்ல மேல இருந்துக்கு ஒரு 750 படி போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் படி இருக்காது, சாதாரணமா தான் நடந்து போனோம். சிவனுடைய 12 ஜோதிலிங்கம் இருக்கு இல்லையா, அந்த 12 ஜோதிலிங்கத்துல முக்கியமான ஒண்ணு திரிம்பகேஸ்வர். திரிம்பகேஸ்வர் கோயில் இங்க பக்கத்துல தான் இருக்கு. அந்த கோயிலை பார்க்க வர்றவங்க இந்த மலைக்கு வந்துட்டு போறாங்க. இந்த மலையை சிவபெருமானுடைய இருப்பிடமாவும் சொல்றாங்க. வயசானவங்க யாராவது மலை உச்சிக்கு போய் பார்க்கணும்னா பல்லக்குகள்லாம் இங்க இருக்கான். இந்த மலையில நிறைய குகைகள் இருக்கான். இங்கேயும் பக்கத்துல ரிவர்ஸ் வாட்டர் ஃபால்ஸ் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது இங்க பக்கத்துல ஒரு ஃபால்ஸ் இருக்கு. அந்த ஃபால்ஸ்ல இப்ப தண்ணி வரல. தண்ணி வரும்போது காத்து அடிச்சுச்சுன்னா ரிவர்ஸ்ல போகும் இல்லையா, அந்த மாதிரி போகுமா. அதுக்கு நீங்க ஜூன்ல இருந்து செப்டம்பர் டைமுக்குள்ள கரெக்டா வரணும். அப்பதான் வந்து ஃபால்ஸ்ல நிறைய தண்ணி வரும். அப்ப இதெல்லாம் பார்த்து ரசிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்கிட்டே படி கிட்ட நெருங்கி வந்துட்டோம். இதுக்கப்புறம் படி செங்குத்தா ஏற ஆரம்பிக்கும். ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் வழுக்குது, பயங்கரமா வழுக்குதுங்க. இந்த இடம் ஃபுல்லா வழுக்குதுங்க. இங்க மட்டும் பார்த்து ஏறணும். ஆனா ரொம்ப மோசம் கிடையாது, ஜீவிதம் போட்டு அது அளவு கிடையாது. ஆனால் வலிக்கிட்டு இருக்கு. கம்பி வச்சிருக்காங்க, அதை பிடிச்சிக்கிட்டே போயிடலாம். அந்த மலையோடைய அந்த உச்சிக்கு தான் போகிறோம் நம்ம. சரியான வியூ பாயிண்ட்டுங்க, செம்மையாக இருக்குது. உங்களுக்கு பார்த்தா தெரியுதா, அது ஃபுல்லாக சிட்டி. இது ஃபுல்லாக அந்த சிட்டியை சுற்றி மலைகள். திரிம்பகேஸ்வர் டெம்பிள் இங்கே தான் இருக்குது. ட்ரிம்பக், அதாவது ட்ரிம்பக்குன்னு சொல்லி ஒரு ஏரியா சொல்லுவாங்கல்ல, அந்த சிட்டி தான். அது சுற்றியும் மலைகள். அங்கே ஒரு படையே இருக்குங்க, குரங்கு படை. இந்த பிரச்சனையே குரங்கு தான் போல. நாளைக்கு இன்னும் அதிகமாக இருக்குமா நாசிக், அது அரியர் போட்டு அத்தடி, அதுக்கெல்லாம் தலைவன் ஒருத்தன் இருக்கான் மேலே. இந்த இடத்துல இருந்து குரங்கு தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். போதும்னு ஆயிடுச்சுங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற போர்ஷன் நாங்கள் தாண்டறதுக்குள்ள வீடியோவில் நிறைய ரெக்கார்ட் பண்ண முடியல. அங்கே நிறைய நடந்துச்சு. ஏன்னா நான் குரங்கிட்ட போய் கேமரா காமிச்சிட்டு இருந்தேன், அது பிடிங்கிட்டு ஓடிடுங்க. ஆனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். என்னெல்லாம் நடக்குதுன்னு பாருங்களேன். ஆனால் இங்கே குரங்குங்க ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறதுக்கு முதல் காரணம் நம்ம தான். நம்ம குரங்குகளை வந்து கடவுளாக பார்க்குறோம், ஹனுமராக பார்க்குறோம். அதனால ஏத்தாப்புல நிக்கிறப்ப பழங்களும் அதுக்கு தேவையான உணவுப் பொருளும் கொடுத்து ரொம்ப செல்லத்தை காமிச்சிடுறோம். ஒரு கட்டத்துக்கு மேல இந்த குரங்கு என்ன பண்ணுதுங்கன்னா, இந்த வழியா போறவங்க எல்லார்ட்டையும் அதே எதிர்பார்க்குதுங்க. இன்னும் ஒரு படி மேல போய் எல்லாத்தையும் புடுங்க ஆரம்பிச்சிருதுங்க. நம்ம ஓகே, நம்ம எப்படி சமாளிச்சிருவோம். ஆனா ஃபேமிலியா வர்றவங்க கிட்ட தொந்தரவு பண்ணும்போது தான் ரொம்ப கஷ்டமாயிரும். அதுவும் சின்ன குழந்தைங்க கிட்டலாம் எங்களுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சு போச்சு எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கையில கல்லெல்லாம் எடுத்துக்கிட்டோம். குரங்குகளை அடிக்கிறதுக்காண்டி இல்ல, அடிக்கிற மாதிரி சும்மா மிரட்டுறதுக்காண்டி. குரங்குங்க எப்படின்னா, நாய்கள் வந்து இப்படி கிடையாது, அது அப்படியே ஆப்போசிட். நீங்க அதுக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க, கொடுக்காம போங்க, அன்பு காட்டுங்க, காட்டாம போங்க, ஆனா உங்களுக்கு துணையா பின்னாடியே வந்துட்டு இருக்குங்க. இது என்ன கான்செப்ட்னே புரியல. அடுத்த கொஞ்ச நேரத்துல பாருங்க என்னெல்லாம் நடக்க போகுது. முன்னாடி போட்டு வந்துச்சுங்கன்னா நம்ம கை கடக்கமா இருக்குங்க. கல் ரெடி, முடிஞ்சளவு அடிக்காம வரட்டுமோ. நீ பேகத்துக்கு முன்னாடி போட்டுக்க ரைஸ். அப்பாடி வடியில தண்ணி தான் வருது. பயமே இல்லை, அது வாட்டிக்கு எப்படி ஓடுதுன்னு.
இங்க ஒரு படையே இருக்குடா. हुकुम टाइगर का हुकुम. கத்தாத நீங்க ரொம்ப ரகட் பாய்ஸ் போல. எல்லாம் மேல ஏறிட்டீங்க அதியா. மனசே கேட்கல. சேஃப்டி ஆறிக்கிட்டா. இந்த பக்கம் மாறிக்கங்க. இங்கிட்ட ஒரு படம் நிக்குது. ஏண்டா இப்படி பாத்துறீங்க? நீ வேற லெவல். நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒரு பிரச்சனைன்னா அங்க யாராவது கண்டிப்பா நமக்குன்னு இருப்பாங்க. நம்ம ஒன்றும் பண்ண தேவையில்ல, அவங்களே அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நாய்க்கும் குரங்குக்கும் சண்டை, அது ஊரே வேடிக்கை பார்க்குது. ஏன் என்னால் அவன் மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியல? அவனை திரும்பி வர சொல்லு. டாக் வர்சஸ் மங்கி பயங்கர ஃபைட்லாம் போகுதுங்க. இங்க ஒரு கடத்துல குரங்குலாம் ரவுண்ட் கட்டிடுச்சு. அந்த இடத்துல பார்த்து நான் என்ட்ரியா டாக் என்ட்ரியா அது இப்படி கூத்துச்சு தெரியுமா? வேற லெவல் பயங்கரமா இருக்குங்க. மழை பெஞ்சா இன்னும் டஃபா இருந்த இடம், ஆனா மழை பெய்யல. வழுக்கல பத்தியா? வழுக்கல இந்த மழை ரொம்ப வழுக்கல. கம்பி போட்டனால வழுக்கல. மேல வரும்னு நினைக்கிறேன். இன்னும் குரங்கு பயங்கரமா வரும்னு நினைக்கிறேன். இருக்குமா இங்க ஒரு குரங்கு நிக்குது. அது கண்ணுக்கு ஏதோ சாப்பாடு மாதிரி விடக்கூடாது. வருமா ஏதோ வச்சிருக்காங்க. வருமா வந்துருமோ? இன்னும் போய்கிட்டே இருக்கு. இதை உச்சி கொண்டு நினைச்சேன். சத்யா ரவுண்ட் கட்டிட்டாங்க. தனியா மாட்டி கத்திக்கிட்டு இருக்கான் சத்யா. கத்தல வழியா இருந்துருது. நம்ம கத்துறதுல அதுகளும் பயந்து ஓடிடுண்டா. அந்த நடுவில் ஊதா சட்டைக்காரன் ரொம்ப சவுண்டா போடுறான். அவனை தூக்குங்கடா. நீதான் குரங்கு தாங்க ரொம்ப அதிகமா இருக்கீங்க. இந்த பிரம்மகிரியை வந்து குழந்தைங்க கூட சேஃப் ஆயிடலாம். ஆனால் குரங்கிட்ட மாட்டிக்கிட்டிங்கன்னா பிரச்சனை. வெயிட்டிங்கில் இருக்குங்க 2-3 வெயிட்டிங்கில் இருக்குது. கரெக்டாக எங்கிட்ட ஆள் வந்தாங்கன்னா அவங்கள எடுக்கிறதுக்காண்டி, அவங்ககிட்ட பிடுங்கிறதுக்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. ஒரு வழியாக குரங்கு கிட்ட இருந்து தாண்டி வந்துட்டோம். இப்போ போகிறோம் இல்லையா இந்த இடம், மழை நேரத்தில் ரொம்ப பயங்கரமாக வழுக்கும். நாங்கள் போகிறப்ப மழை அதிகமாக பெய்யலை, ஆனாலுமே வழி ஃபுல்லாக தண்ணியாகவும் வழுக்கிற மாதிரியும் இருந்துச்சு. குரங்கு பிரச்சனை வந்ததுனால இதை கவனிக்காமல் விட்டோம். நல்ல வேளையாக யாரும் கீழே விழுகாமல் சேஃபாக வந்துட்டோம். மேலே வந்தோடனே 2 தீவிர ரசிகர்களை சந்தித்தோம். ஒருத்தர் அல்லு அர்ஜுன் ஃபேனா, இன்னொருத்தர் பாலையா ஃபேனா. பாலையா ஃபேன் அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸா? அங்க ஒரு பாலையா ஃபேன், அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ். அல்லு அர்ஜுன். Bye. How is this place? It's a very beautiful and very nice. Very nice, huh? Yeah. Okay. We are from Tamil Nadu. We are from Hyderabad. Hyderabad, huh? Yes. Okay. Traveling with Shirdi, Trimbakeshwar and Nashik here. Nashik here. Next we are going. We are going for again one mountain there, na? They're going. Yeah, what mountain? Ratangad. That's a god. God. Oh, yeah. Which god? Parali. Parali. Yeah. Oh, okay. Safe journey. Yes. Safe journey. Okay. Safe journey. Hindi nahi. Yeah. Tamil. I am Telugu. You? Telugu? Yeah. I am Tamil. Telugu not. ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು.
ನನಗೆ ಕನ್ನಡ ಸ್ವಲ್ಪ ಸ್ವಲ್ಪ ಗೊತ್ತು. ಕನ್ನಡ ದಡ್ಬೋಯ್ತು. ದಟ್ ಬಾಯ್ ಕನ್ನಡ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ನಿನಗೆ ಕನ್ನಡ ಗೊತ್ತಾ? ಎಲ್ಲಿಂದ ಬಂದಿರಿ ನೀವು? ಬೋಧನ್. ಬೋಧನ. ತಮಿಳ್ ಗೊತ್ತಾ? ತಮಿಳ್ ಗೊತ್ತಾ? ತಮಿಳ್ ಗೊತ್ತಿಲ್ಲ. ಹೌಸ್ ದಿಸ್ ಪ್ಲೇಸ್? ನೈಸ್. ನೈಸಾ? ಓಕೆ, ಎಂಜಾಯ್ ಎಂಜಾಯ್. ಬಾಯ್ ಬಾಯ್ ಬಾಯ್. You next where go? Next we are going Harrier Fort. அங்கே போகிறோம். We will go and next day tomorrow we go Harrier Fort. நாங்கள் என்ன என்ஜாய் பண்ணுறது? மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டு இருந்த சில பையாவை பார்த்து நாங்களே மறந்துட்டோம். வடக்கனின் லீலைகள். வடக்கன் லீலைகள். வடக்கன் லீலைகள். இவன் என்ன குரங்க விட வேகமா தாவிட்டு இருக்கான். ஐயோ, இங்கிருந்து பார்த்தா கடைசியாக நம்ம ரத்தன் கட்டு போயிருந்தோம் பார்த்தீங்களா, போன வீடியோக்கு முந்தின வீடியோ. அந்த மலை அழகாக தெரியுதுங்க, ஆனால் ரொம்ப தூரத்தில் இருக்குது. நாங்கள் அந்த மலையில் நின்று பார்த்துக்கிட்டு இருக்கையில் தூரத்தில் அங்கங்கே நிறைய பெரிய பெரிய மலை இருந்துச்சு. அதில் எந்த மலை இந்த மலைன்னு தெரியல. அவ்வளோ நீள மலையையும் ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் நம்ம போய் அளந்துட்டு வந்திருக்கோம் அப்படின்னு இங்கேருந்து பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் ரத்தன் கட்டி ஏறி முடிச்சுட்டு திரும்பி வரும்போது அந்த வேன்காரர் என்ன பண்ணாப்புலன்னா, நம்ம கூட்டத்தில் அவர் வந்து சுற்றிட்டு வந்தாருங்க. நாங்கள் ரொம்ப தூரம் இருக்கு போல் அந்த மலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். அங்கே தான் இருக்குது, இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது அந்த மலை. அன்றைக்கி அங்கிட்டு இறங்குற பாதை ஒரு வேளை இந்த இடத்துக்கு ஸ்ட்ரைட்டாக வருமோ என்னன்னு தெரியல. தெரிஞ்சிருந்தால் அன்றைக்கி நான் உங்களுக்கு லெஃப்ட் சைடு திருப்பி காமிச்சிருப்பேன். இன்றைக்கி இந்த மலையும் சும்மா விட மாட்டோம் பாருங்கள். ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு தான் போவோம். இவர் தான் எங்களை குரங்கு கிட்ட இருந்து காப்பாற்றினாரு. மகாபிரபு தலையை தடி விட்டா தான் இதமாக இருக்கா சுகமாக இருக்கா. இப்போ நம்ம மலையோடைய முக்காவாசி வந்துட்டோம். இதுக்கப்புறம் பரந்த நிலப்பரப்பா இருக்கும். நம்ம ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்க்கணும். ஆனால் இந்த இடத்துக்கு வந்த பிறகு செம்ம அழகா இருக்குங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வாட்டர் பாட்டில் வச்சு வீடு கட்டிருக்காங்க. வாட்டர் பாட்டில் வச்சுட்டு அப்படியே வீடு மாதிரி கட்டி பாருங்க. கீழே ஃபுல்லாக வாட்டர் பாட்டில் தான், மேலே பார்த்தீங்கன்னா குச்சி. இங்கே பாருங்க ஃபுல்லாக வாட்டர் பாட்டில். நல்லா இருக்குல்ல, பிளாஸ்டிக். இதெல்லாம் பிரம்மகிரி ட்ரெக்கு டாப்புக்கு நெருங்கி வந்துட்டோங்க. அந்த இடத்துல ஏதோ ஃபோர்ட் மாதிரி இருக்கான், அது என்னன்னு தெரியல. அந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் உச்சி, டாப் வியூ பாயிண்ட். ஸோ அங்கே தான் நம்ம கிட்ட போக போகிறோம். ஆனால் இங்கேருந்து பார்க்கல செம்மையாக இருக்குங்க, க்ரீனாக அழகாக. ஆனால் ஃபாகெல்லாம் இல்லை, வெயிலும் இல்லை, அதிகமாக மந்தாரமாக இருக்குது, ஒரு மாதிரி மீடியமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மகிரி ஹில்ஸோடைய டாப்பில் இருக்கோம். நம்ம இன்னும் டாப் போகல, டாப் அங்கே இருக்குது. பட் எங்களுக்குள்ள வியூ பாயிண்ட் செம்மையாக இருந்துச்சு, அதான் இங்கே இருந்துகிட்டு இருக்கோம். அழகாக இருக்குங்க இந்த லொக்கேஷன் ஃபுல்லாமே, பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வியூ இங்கேருந்து பார்க்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே ஒரு ட்ரோன் ஷாட் எடுக்க போகிறோம். பக்காவாக இருக்க போகுது இந்த ட்ரோன் ஷாட்டு. இவ்வளோ நேரம் படி மாதிரி இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா செங்குத்தாக ஏறிக்கிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவு சேஃபாக சீக்கிரம் போயிடும். மழை வந்துருமா மதியானத்துக்கு மேலே. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது தான், இங்கே மகாராஷ்டிரா பொறுத்த வரைக்கும் மதியானத்துக்கு மேலே மேகம் இருட்டி மழை வர ஆரம்பிச்சிருது. அதுக்குள்ளே நீங்கள் போகிறதா இருந்தால் சீக்கிரம் போயிட்டு வந்துடுங்க எல்லா இடத்துக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம அது வழியாக வந்தோம். அவனுக்குள்ளே வந்து அந்த கோயில், அந்த சைடு போனால் கோயில் இருக்கான். அந்த கோயில் இன்னும் போய் பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போகிறோம். கோயிலுக்கு கீழே இந்த பக்கம் ஒரு பாதை மாதிரி போகுதுங்க, அது இனிமேல் தான் பார்க்கணும். நாம் இப்போ அங்கேருந்து இந்த வியூ பாயிண்ட்டுக்கு போக போகிறோம். இந்த வியூ பாயிண்ட் எப்படி தெரியுமா இருக்குது, கும்பையில் ஒரு டாப் மணி இருக்குது, கிட்ட போகிற மாதிரி இருக்குது. இன்னும் உச்சியில் பயங்கரமாக இருக்குங்க. பிரம்மகிரி ட்ரெக்கிங். அங்கே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், அதுக்கப்புறம் கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான். கீழே ஒரு வியூ பாயிண்ட் இருக்கான், அதை நான் இன்னும் போய் பார்க்கல. ஃபஸ்ட்டு இதை பார்த்துட்டு போய் எப்படி இருக்கு. மலைக்கு மேலே இங்கிட்டு அங்கிட்டு புல்லாகவும் நடுவில் ஒரு அழகான பாதையும் இருக்கும். செம்ம அழகாக இருக்குங்க அங்கனுக்குள்ளே நடந்து போகிறது. கரெக்டாக ஈவினிங் டைமோ அல்லது மார்னிங் டைமோ வந்தீங்கன்னா இந்த இடத்த ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நாங்கள் உச்சி வெயிலுக்கு போயிட்டோம், ஆனாலும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் பாருங்களா, அதை விட இப்போ உயரத்தில் இருக்கோம். நம்ம கீழே ஏதோ ஒரு கோயில் ஃபோர்ட் இருக்கான். ஃபஸ்ட் இந்த வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கீழே போய் பார்ப்போம். நெருங்கிட்டோம் நண்பர்களே, அந்த இருக்குது, நெருங்கி விட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் தான். வெயில் பயங்கரமாக அடிக்குதுங்க, உச்சி வெயில். இங்கிட்டும் பயங்கரமாக இருக்குது, அங்கிட்டும் பயங்கரமாக இருக்குது. ஆமாம், உச்சி வெயில். அழகாக இருக்குல்ல அந்த மரம். அங்கே பாருங்களேன், நம்ம ஒரு மரம் அழகாக இருக்குது, பஞ்சு மாதிரி இருக்குது. அடி சாயலாம் போல தோணுது, விழுந்தோம்னா போயிடும். காய்ஸ் பயங்கரமாக இருக்குது இந்த இடத்துல நடக்குது. கிட்ட இங்கிட்ட அங்கிட்டும் செங்குத்தான இதுங்க. கோயில் அங்கே இருக்குங்க. நம்ம ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு போகணும்னு சொல்லி போயிட்டுருக்கோம். வந்தாச்சு நுனிக்கிட்ட வந்தாச்சு.
ஆனால் சிட்டியே தெரியுதுங்க, மொத்த சிட்டியும் தெரியுது. நேற்று போனோம் இல்லையா, அது கல்சுபாய் பீக், மகாராஷ்டிராவுடைய ஹையஸ்ட் பீக்கு. அதுலேருந்து பார்க்கும்போது வந்து எல்லாமே தெரியல, ஏன்னா ஃபாக் வந்து மறைச்சிருச்சு. ஆனால் இங்கே ஃபாகெல்லாம் இல்லை, செமையாக இருக்குது. இந்த வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கே செமையாக இருக்குது. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். இதுக்கப்புறமா இருக்கா என்ன, இதான் நுனி நினச்சேன். ஓ, அங்கோட முடியுது போல். வண்ணத்து பூச்சி. இவ்வளோ உயரத்துலேயே வண்ணத்து பூச்சி எப்படி பறக்குது? எப்படி பறக்குற இவ்வளோ உயரத்தை நீ எப்படி பறக்குற? அம்மாடியோ, என்னதுங்க அது? ஏய், இங்கிட்ட இருந்து ஒரு பாதை போகுது ஃப்ரெண்ட்ஸ். ட்ரோனை பறக்க விட்டுட்டோம், பறந்து கொண்டிருக்கிறது ட்ரோன். இதுதான் வியூ பாயிண்டா? ஏய், ஸ்லிப் ஆச்சுன்னா அங்கே போயிடுவோம்டா, கீழே போயிடுவோம்டா. பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், மலைப்படி நின்றுக்கிட்டு இருக்கோம் நம்ம. வா, இங்கேருந்து பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குங்க. அங்கே பாருங்கள், அதுவும் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஏதோ பாதை இருக்குதுன்னு நினைக்கிறேன். சைடாக தான் போகிற மாதிரி இருக்கும், அப்படியே சைடாக போய் போகிறாங்க. ஓமாடியோ, பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வா, நிற்கிறதுக்கே பயமாக இருக்குது, கிடுக்குன்னு ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த வழியாக தான் ஏறி வந்திருக்கோம் நாங்கள். இந்த வழியாக ஏறி அப்படி வழியாக வந்து சுற்றி இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வந்திருக்கோம். எனக்கு கால் கையில் நடுங்குதுங்க. நம்ம இப்போ அந்த மலைக்கு போக போகிறோம், அதாவது இந்த சைடு வழியாக போக போகிறோம். அந்த சைடு வழியாக போய் அந்த மலைக்கு போக போகிறோம். கொஞ்ச நேரம் அந்த நுனி வரைக்கும் போயிட்டு அந்த இடத்தெல்லாம் சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்கு வந்துட்டோம். பக்கத்தில் தான் கோயில் இருக்குது. சொன்னேன் இல்லையா, கோதாவரி ரிவர் உருவாகிற இடத்த ஒரு கோயிலாக கட்டியிருக்காங்க. ஒரு சின்னதாக ஒரு கல்தூர் மாதிரி வச்சுருப்பாங்க. அதுக்கு ரைட் சைடு போகிற மாதிரி இருக்கும். நம்ம இந்த இடம் மட்டும் அங்கனுக்குள்ளே இருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கேருந்து இந்த வழியாக இறங்கி நம்ம இந்த சைடு வழியாக போய் இந்த கோயிலுக்கு போய் அப்படி போக போகிறோம். கோயிலுக்கு போகிறதா இப்படி போகணும் போல். நம்ம இப்போ குறுக்கு பாதையில் போகிறோம். நம்ம அதுக்கு மேலே தான் போய் பார்க்குறாங்க. அங்கிட்டு பாதை இருக்குது, பட் நமக்கு டைம் இருந்தால் அங்கிட்டு போக பார்ப்போம். ஆனால் ஃபஸ்ட்டு இந்த சைடு போவோம். இந்த சைடு தான் பயங்கரமாக இருக்குது. இப்போ அந்த பீக்கு போய் பார்த்துட்டு வந்தோம், அந்த உச்சிக்கு போயிட்டு பார்த்துட்டு இப்போ நேராக வந்து இந்த கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். கோயிலுக்கு போயிட்டு இந்த சைடு வழியாக ஓரத்து வழியாக போய் அந்த கோயிலை பார்த்துட்டு அந்த கோயிலேருந்து அங்கிட்டு ஒரு பீக் மாதிரி இருக்குது, அது போகும். இன்றைக்கி சனிக்கிழமை இல்லையா, லோக்கல் பீப்புள் நிறைய பேர் இதை தான் என்ஜாய் பண்ணுறாங்க பயங்கரமாக. அவங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனால பைக் எடுத்துக்கிட்டு ஃபேமிலியோட காரில் ஆட்டோவில் அப்படியே வந்துடுறாங்க. இந்த மான்சூன் சீசன் வந்தாலே வீட்டிலே யாரும் தங்க மாட்டாங்க போல், மும்பைக்காரங்களாம். தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் இருக்குங்க, அதையும் நான் எடுத்து காமிக்கலான் இருக்கேன். எனக்கே ஒரு பக்கம் குற்ற உணர்ச்சியாக இருக்குது. நம்ம என்னடா இது மகாராஷ்டிராவுக்கு வந்து விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோயிலுக்கு வந்துட்டோம். கோயில் இங்கே தான் இருக்குது, பக்கத்தில் தான் இருக்குது. இந்த தாங்க இருக்குது அந்த கோயில். ஃபைனலாக நம்ம தேடி வந்த கோயிலுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து தான் கோதாவரி ரிவர் வந்து உருவாகுது. அங்கனுக்குள்ள ஒரு பூசாரி இருப்பாரு, அவர் நம்மளுக்கு பூஜை வச்சு பரிகாரம்லாம் பண்ணுவாரு. ஆனால் அந்த இடத்துல நிறைய சிவலிங்கம் வச்சிருந்தாங்க. கோதாவரி ரிவர் உருவாகிறதுக்குன்னு கீழே வந்து ஊத்து மாதிரி உருவாகிற இடம் ஒன்று இருந்துச்சு, அதை பார்த்தேன். கோதாவரி ரிவரை வச்சே பூஜை பண்ணாங்க. महादेवी गोदावरी नमस्तुते जो भगवती तनु माते गोदावरी रिवर स्टार्टिंग पॉइंट. ओ स्टार्टिंग पॉइंट. கோதாவரி ஸ்டார்டிங் பாயிண்ட். கோதாவரி ரிவர் இருக்கு இல்லையா, இந்தியாவுடைய 2வது நீளமான ரிவர். அந்த ரிவருடைய ஸ்டார்டிங் பாயிண்ட்டே இங்கே தான் இருக்குது. அங்கே பாருங்கள், கோதாவரி அம்மா, கோதாவரி தெய்வம் மாதிரி வச்சுருக்காங்க. இங்கே சிவலிங்கம், நந்தி,
அது மட்டும் இல்லாமல் இங்கே கௌதம மகரிஷியும் அவங்களுடைய மனைவி அகல்யாவும் இந்த மலையில தான் இருந்தாங்களாம். இந்த மலையில தான் தவம் செஞ்சுருந்தாங்களாம். அவங்களுடைய உருவமும் இங்கே இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் ரிவர் கோதாவரி ரிவர் இருக்கு இல்லையா, அது உருவாகுற இடம் இந்த இடம். இந்த இடம் தான் உருவாகுது. நம்ம போனோம்னா சின்னதாக பூஜை மாதிரி பண்ணி நமக்கு கோதாவரி ரிவரை தர்றாங்க. ஸோ பார்த்துட்டு இந்த இடத்த பார்த்தோம். இப்போ நம்ம அங்கிட்டு போக போகிறோம். சின்ன சின்னதாக நிறைய லிங்கங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு சுற்றி சாமி கும்பிட்டுட்டு அந்த இடத்தையும் பார்த்துட்டு இருந்தோம். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த குளம் செம்ம அழகாக இருக்குது. இந்த தண்ணியே ஒரு மாதிரி வித்தியாசமாக அழகாக இருக்குங்க. தண்ணியே ப்ளூ கலரில் ஒரு மாதிரி இருக்குது பாருங்க. ஃப்ரெஷ்ஷான தண்ணியில் இந்த அரசர்கள் கட்டி வச்சு இந்த குளம் மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த காலத்தில் நல்லா வாழ்ந்துருக்காங்க அரசர்கள், அதுவும் மலை உச்சியில். இங்கனுக்குள்ள நிறைய குரங்குங்க இருந்துச்சுங்க. ஆனால் எதுவுமே சேட்டை பண்ணல, எல்லாமே அமைதியான குரங்குங்க. நம்ம வரும்போது பார்த்தோம் இல்லையா, அதுங்களை விட இது ரொம்பவே பெட்ரு. அமைதியாக சாந்தமாக இருந்துச்சுங்க. இந்த குரங்குங்களை அங்கே வந்தவங்க எல்லாரும் சாமியாக கும்பிட்டுட்டு இருந்தாங்க. பழங்கள்லாம் நிறையா போட்டாங்க. நாங்கள் கேமராவை கிட்ட கொண்டு போனால் செல்ஃபியெல்லாம் எடுக்குதுங்க. நல்லா இருந்துச்சு அதோட சுட்டித்தனத்தெல்லாம் பார்த்துட்டு. அதுக்கப்புறம் பக்கத்தில் சிவலிங்கம் இருந்துச்சு, சின்ன கோயில் மாதிரி இருக்குது. அந்த கோயிலுக்கு போனோம். இப்போ கோயிலை பார்த்துட்டு திரும்பி இந்த சைடு போயிட்டுருக்கோம். இங்கிட்டு கல்யாண மண்டபம் ஒன்று இருக்கான். அந்த மண்டபத்துக்கு அடுத்து வியூ பாயிண்ட் தான். பயங்கரமான ஒரு அட்வென்ச்சர் வியூ பாயிண்ட் இருக்குது. நான் ஷூவெல்லாம் கழட்டிட்டேன் கோயில்னால. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போயிட்டுருக்கோம். போகிறவங்க ஏத்தாப்புல வர்றவங்களாம் சொல்கிறாங்க பாம்பு இருக்குது பார்த்து போங்க அப்படின்னு. கையில் குச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தட்டி தட்டி விட்டுட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் இது வரைக்கும் பாம்பெல்லாம் பார்த்ததில்ல. அங்கே பார்த்தோம், ஃபஸ்ட்டு டே வந்தப்போ பாம்பு பார்த்தோம். நம்ம இப்போ எங்கே தெரியுமா போகிறோம்? இதே வழியாக போய் அந்த நுனிக்கு போகிறோம். அங்கே போகிறோம். கேவ்ஸ் இருக்கான், ஒரு பாதை இருக்கான், குகையெல்லாம் இருக்கான். ஒரு குகைக்குள்ளே இப்படி இறங்கி ஏறுற மாதிரி இருக்குமா. ஹாய் 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 ஷூல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அந்த நுனிக்கிட்ட போகிறோம். இது போகிற பாதை பார்த்தீங்கன்னா மலையோடைய ஓரத்தில் இங்கிட்ட அங்கிட்டு பார்த்தீங்கன்னா செடிகளாக இருக்குது. இந்த இடத்துல தான் ஆக்சுவலாக நிறையா பாம்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். நாங்கள் சேஃபாக தாங்க போகிறோம், முன்னாடியே பார்த்துட்டு. ஆனால் சூப்பராக இருக்குங்க. இங்கே பாருங்க, இந்த சைடு ஃபுல்லாமே கிராமம், வயல், விவசாயம். ஃப்ரெண்ட்ஸ், அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு மீதியை கவர் பண்ணுறேன். இதுக்கப்புறம் கோவில்லாம் எதுவும் கிடையாது. ஒரு குகை மாதிரி போகும் கீழே, அது இனிமேல் தான் வரப்போகுது. ஆனால் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதுக்கப்புறம் வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும். அது போக ரொம்ப டேஞ்சரான பாதைகள்லாம் இனிமேல் தான் வரப்போகுது. நாங்கள் அது எதுவுமே தெரியாமல் நாங்கள் பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தோம். ஃப்ரெண்ட்ஸ், மலையோடைய நுனியில் போகிற மாதிரி இருக்குங்க. இங்கே பாருங்க, பாதையை பாருங்க. நுனிக்கிட்ட போயிட்டு இருக்கோம் நாங்கள். அங்கே இருக்கா? ஓகே ஓகே. ஏத்தாப்புல வர்றவங்க யாரோ ஒரு ஆள் பாம்பு பார்த்துருப்பாங்க போல. அவங்க எல்லார்ட்டையும் சொல்லி எல்லாருமே பாம்பு இருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்களுமே எங்களுக்கு பின்னாடி வர்றவங்ககிட்ட பாம்பு இருக்கு பார்த்து போங்க தான் சொன்னோம். ஆனால் யாருமே பாம்பை பார்க்கல. 30 அடியில் 30 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. இதனாலேயே நம்ம கோபால் இருக்கார்ல, கோபாலு
நாம எங்க போனாலும் தமிழ்நாட்டுக்காரவங்க யாராவது ஒருத்தவங்கள பாத்துருவாங்க. இந்த மலையிலயும் அப்படிதான். இதே பாம்பு கதையை அவங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் ரொம்ப ஸ்லோ. உங்க ஃப்ரெண்டு தான் வந்து அங்க சீக்கிரம் வர சொன்னாங்க. ஆமா சீக்கிரம் சொன்னது. என்ன யூடியூப் சேனலா? யூடியூப் சேனல். எப்படி இருந்துச்சு எல்லாம் அங்க போய் பார்த்துட்டு வந்தது? நல்லா தான் இருந்துச்சு. ஆனா திருப்பி வரும்போது உங்களுக்கு காண்டா இருக்கு. காண்டா இருக்கு. ரொம்ப இதே தூரம் தான் வரணும் திருப்பி. ஐயோ. ஆனா ஒரு கேவ் இருக்கு. அது உண்மையிலே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். கேவுக்குள்ள என்ன இருக்கு? அந்த அது பாம்பு இருக்கா? கேவுக்கு இங்க பாம்பு இருக்கா இல்ல அங்கயா? அங்க கேவ் தாண்ட பின்னாடி திருப்பி ஒரு தூரம் போவோம். திருப்பி ஒரு கேவ் எல்லாருக்குமா பாம்பு கண்ணுக்கு தெரியுது? இல்ல எங்க கிட்ட இந்த மாதிரி சொன்னாங்க. அப்ப நீங்க பாம்பை பார்க்க என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, அவர் தமிழ் தான். இப்போதான் கொஞ்ச நாள் முன்னாடி போனாரு. எங்ககிட்டே ஒருத்தர் சொன்னாரு, அவரும் தமிழ் தான். அதனால உங்ககிட்ட அடுத்தவங்க யாராச்சும் வருவாங்க அவங்கள்ட்ட பில்டப் கொடுக்க வேண்டியதா? என்ன சேனல்? ஐமேக்ஸ் மீடியா. ஐமேக்ஸா ப்ரோ? அந்த அகத்தியர் மலை எப்படி போயிட்டு வந்தீங்க? நல்லா இருந்துச்சா? ப்ரோ பாத்துட்டீங்களா? எல்லா வீடியோ பாப்பேன் உங்களுக்கு. ஓ தேங்க்ஸ். அப்ப இவ்வளவு நேரம் என்ன அடையாளமே தெரியல. அடையாளம் தெரியல. பண்ணுவோம் ப்ரோ. 4 நாள் பேச கத்துதா ப்ரோ ஓடுவேன். 4 நாள் மூஞ்சி பேன் ஆயி போச்சு எனக்கு. எங்க போயிட்டு வந்தீங்க இப்போ? அரியர் ஃபோர்ட் போயிட்டு. போன வாரம் 2 வாரத்துக்கு ஹரிடார் போனீங்க. இப்போ மறுபடியும் இங்க வந்திருக்கீங்க. அரியர் போறேன்னு போட்டுருந்தேன். நாளைக்கு தான் போறேன் அரியர் ஃபோர்ட். நாளைக்கு எத்தனை மணிக்கு கிளம்புறீங்க? நாளைக்கு இங்க தான் இருக்கு. ட்ரிம்பிள்ல தங்கி இருக்கேன். நாளைக்கு திரும்ப தங்கி. காலைல 4 மணிக்கு எஞ்சி கிளம்பி வந்துருங்க. உங்க ப்ரோ கிட்ட நம்பர் கூட வாங்கி இருக்கேன். ஒண்ணா போலாம். அப்படியே இல்ல இல்ல இவங்கதான். உங்க ஃப்ரெண்ட் தானே எங்க ஒருத்தர்? எதுக்கு அந்த ஒரு ப்ரோ நம்பர் வாங்கிக்கோங்க. இல்ல அவங்கதான். நம்பர் கொடுங்க. நாளைக்கு காலையில ஒட்டுக்கவே போய்ட்டு. பேமெண்ட் மாறக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மாதிரி மழை பெய்யற மாதிரி இருக்கு. தயவு செஞ்சு கடவுள்கிட்ட வேண்டிங்க. ஐயோ காத்தடிக்குதுங்க. இங்க பாருங்க ரொம்ப பயங்கரமா காத்தடிக்குதுங்க. காத்தடிக்காம இருந்துச்சு மழை வர்ற மாதிரி இல்லாம இருந்துச்சுன்னா ட்ரோன் எடுக்கலாம். ஒரு அழகான ஷாட் ஃப்ரெண்ட்ஸ். அங்க பாருங்க அந்த இடத்துக்கு தான் நம்ம போக போறோம். இது பாருங்க அந்த கிரிக்கெட் நடந்து போக போறோம். பயங்கரமா இருக்கும். பட் வந்து ஒரு மாதிரி காத்தடிச்சுக்கிட்டு இருக்கு. வெரி டிஃபிகல்ட்டா? இன்னும் பயமுறுத்தி விட்டு போறீங்க. என்ன இவங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? சிஸ்டர் எனி சி ஸ்னேக்ஸ்? நோ ஸ்னேக்ஸ். ஏய் அவங்க ஸ்நாக்ஸ் இருக்கான்னு அவங்க ஸ்நாக்ஸ் இருக்கான்னு கேட்குறேன்னு நினச்சிக்க போகிறாங்களா? ஏய் மழை வருது. அப்புறம் நீ மழை வந்து ஜாலியாக இருப்ப. உள்ள பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. பாம்பு இருக்குங்கிறாங்க, சிங்கம் இருக்குங்கிறாங்க, புலி இருக்குங்கிறாங்க. மழை வந்துருச்சுனே. இந்த கேவுக்குள்ளே தான் போக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேவுக்குள்ளே போய் அப்படி ஸ்ட்ரைட்டாக போய் போக போகிறோம். மழை பெய்யுதுங்க. மழை வரக்கூடாதுன்னு நினச்சேன். இது என்ன கேவுன்னு தெரில. உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு உள்ளுக்குள்ளே பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் கோயக்குள்ளே போயிட்டுருக்கோம். நாங்கள் பேசுகிறதே எக்கோ அடிக்குது. பயங்கரமாக எக்கோ அடிக்குது. என் மூஞ்சி கிஞ்சிலாம் கேவலமாக மாறிடுச்சுங்க. மேலே நிற்கிற மாதிரி இருக்குது. நிற்கிற மாதிரி இருக்கா? இல்லை வேகம் மேலே ஏறிக்கிட்டே தான் இருக்கு. இது ஆக்ஷன் மேடம். மேடம் இது ஆக்ஷன். இவனோட நடவடிக்கை வெளியில் விட்டு பாருங்க. அப்போ நல்லா சிரிக்கிறான் பாருங்க. அப்படியுமா அவர் போன பிறகு அப்படி சும்மா சில்லுன்னு வரான் மேடம். ஏய் உள்ள தண்ணி இருக்கு போலயே கேவுக்குள்ள. அதுல இருந்து அங்கிட்டு வெளிச்சமா இருக்கு. வா கழட்டிடுவா. அங்கிட்டு ஒரு பாதையா இருக்கும். இங்கெங்க பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. இங்கதான் பாம்பு இருக்குன்னு சொன்னாங்க. இங்கெங்க பாம்பு இருக்குமா? மேல இருந்து கழுத்துல வந்து விழுத்துறாங்க. அது வேற பயமா இருக்கு. பயங்கரமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சத்தியமா இப்படி ஒரு கேவ் இருக்கு நீங்க எதிர்பார்க்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே செம்மையா இருக்கு இந்த கேவ். ரொம்ப உயரத்துல இருந்து இங்க பாருங்க எப்படி இருக்குன்னு. ஆனா வழுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பயங்கரமா வழுக்கும். இங்க பாருங்க படியை பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த படியை பாருங்க. ரைஸ் உன்னையும் முன்னாடி போக சொல்லியிருக்கலாம். பாம்பு கும்பலாம் இல்லை. வேணாம் இருந்தாலும் நானே போறேன். எனக்கு பார்க்கல கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நானே போய்க்கிறேன். எனக்கு நீ உசுரெல்லாம் கொடுக்க வேணாம். பாம்பு எனக்கு தெரிஞ்சு அந்த சைடு போனா ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்கு. காய்ஸ் கம் டு பிரம்மகிரி ட்ரக். குகைக்குள்ளே அபிபி கம் டு பிரம்மகிரி. என் மூஞ்ச பார்த்து பயந்துடாதீங்க. இந்த இடத்துல லைட்டுக்கு சும்மாவே என் மூஞ்சி ரொம்ப கேவலமா இருக்கும். இந்த இடத்துல லைட்டுக்கு நான் ரொம்ப டார்க்கா தெரியுறேன். எப்பா நாகராஜா, நான் பாட்டுக்கு வீடியோ எடுத்துட்டு தமிழ்நாடு போயிடுவேன். இதை பார்த்துட்டு நிறைய மக்கள் இங்கே வர போகிறாங்க. உன்னை எதுவும் தொந்தரவு பண்ண மாட்டாங்கன்னு தான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு நீ எத்தாப்புல எங்கேயாவது இருந்தேன்னா ஓரத்தில் ஓடிடு. இங்கே ஒரு கதவு இருக்கு. போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் போகலாம்.
நான் ஏதோ பெரிய ட்ரெக்கிங் பண்ணுறது பயங்கரமான அண்ணன் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பாம்புனா பயம். ஐயோ ஐயோ, மேலேருந்து எதுவும் கழுத்தில் விழுந்துடாது. திரும்பி ஏறையில ஹரிஹர் போர்ட் இதுவா இருக்கும். அப்படியா? எப்படி ஏறுறோம் பாப்போம். ஆமா வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாரு, வந்துட்டோம். பயமா காத்தடிக்குது. என்னடா இப்படி காத்தடிக்குது? இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கோம். 4000 அடி உயரத்தில் வெறும் பாதை மட்டும்தாங்க இருக்கும் இந்த இடத்துல. இந்த பக்கமும் அந்த பக்கமும் காற்றடிக்குதுன்னு சாஞ்சோம் தக்காளி மாதிரி சதற வேண்டியதுதான். ஆனால் ஒரு தனி ஃபீல் இங்கனக்குள்ள நீங்கள் நிற்கும் போது. காற்று பயங்கரமாக அடிக்கும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். எட்டி பார்த்தாலே பயங்கரமாக இருந்துச்சுங்க, அவ்வளோ உயரம். எல்லாரும் ஜாம்பி மோட ஆன் பண்ணிட்டோம், கத்த ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு மேலே பாருங்களேன், நீங்கள் ஹெட்ஃபோன்லாம் மாட்டியிருந்தீங்கன்னா எடுத்துருங்க. கத்திக்கிட்டே தான் இருப்போம் நாங்கள். ஏன்னா எல்லாருமே அவ்வளோ ஹாப்பி ஆகிட்டாங்க. ஏன்னா நாங்கள் போகிற டைமு கிளைமேட் வேறு பயங்கரமாக இருந்துச்சா, அதோட ஒரே ஜமாய் தான். பார்த்து போகணும், இந்த இடத்துல ரொம்ப டேஞ்சர். புயல் அடிக்கிற மாதிரி வருதுன்னாங்க. அங்கேயே பாரு கீழே இறங்குது. கேவை தாண்டி வந்துட்டோம். இப்போ இந்த வழியாக போய் அப்படியே போய் அந்த டாப்புக்கு போனோம். இது ஒரு தனி இது. ஆனால் காற்று இங்கே பயங்கரமாக அடிக்குதுங்க. ஏன் அப்படி அடிக்குது தெரியல. அதாவது இந்த சைடு இந்த சைடு காற்று அடிக்குது. உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. லலித், காற்று இங்கே லலித், இங்கே காற்று பயங்கரமாக அடிக்குது, பறந்துடாத. சேஃபாக போகணும். இங்கே எதுக்கு எப்படி காற்றடிக்குது தெரியுமா? இங்கே பாருங்க, தெரியுதா உங்களுக்கு காற்றடிக்கிறது? இப்போ நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த காற்று மேலே போகுது, தெரிய மாட்டேங்குது. அங்கே பாருங்க, அந்த செடியெல்லாம் பாருங்க எப்படி ஆடுதுன்னு. பயங்கரமாக ஆடுங்க. பிரம்மகிரி ட்ரெக்கில் இந்த போர்ஷனை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாதீங்க. இந்த இடம் உண்மையிலே பயங்கரங்க. காற்றடிக்கிறது தான் கொஞ்சம் பயமாக இருக்குது. வா ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக புயல் மழையே வர்ற மாதிரி காற்றடிக்குதுங்க. ஐயோ, இங்கெல்லாம் மழை பெய்யும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் தெரியுமா? இந்த ஒரு நுனிக்கிட்ட இருக்கோம். உங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த இடம்லாம் பயங்கர இங்கிட்டு அங்கிட்டு பள்ள மாதிரி இருக்கும். உங்களுக்கு பிக்கில் காமிக்கிறேன். என்ன பண்றீங்க படுத்துட்டு? இங்க இருந்து பார்த்தா ஊர்ல எவன் என்னென்ன பண்றானோ எல்லாம் தெரியும். நீ விழுந்துடாதா, உன்னைய பார்த்தா பயமா இருக்கா? டேய் லலித், அண்ணே டீ கடைக்காரனே, அவர் வந்தா நாங்க மலை உச்சியில இருக்கோம் சொல்லிடுங்க. யாரா யாராச்சும் வந்து சொல்லு. அட யாரும் கேட்க மாட்டாங்கய்யா, நானும் பேசணும்ல. அங்கேருந்து கத்துறாங்க, எங்கேருந்து கத்துறாங்க. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வழியாக தான் வந்தோம் நம்ம. இப்போ இது வழியாக தான் நடந்து வந்தோம். இங்கிட்டும் பள்ளம் இங்கிட்டும் பள்ளம், இது வழியாக தான் நடந்து வந்தோம். அப்பா வேற லெவலில் இருக்கு. சத்யா பொறுமையா வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க போயிட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் அந்த கேர்வு. இப்போ நீங்கள் இந்த இது மாதிரி பார்த்தீங்களே, இங்கே ட்ரோன் ஷாட்லாம் எடுத்தோம், அதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ உள்ளே போக போகிறோம். இப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் டயர்டாக இருக்கனால உள்ளே உட்காந்துட்டாங்க. இப்போ நம்ம மட்டும் தான் போக போகிறோம். இதுவும் ஏதோ கேவ் மாதிரி போக போகுதுங்க. உள்ளே மலைக்குள்ளே போகுது, இந்த மலைக்குள்ளே போகுது. நாங்கள் சும்மாவே ஆட்டம் போடுவோம். இப்போ கத்துற கத்துல மலையை வெடிக்க போகுது.
ஓடியே போயிடும். புலி ஒன்று வரணுமா? புலி ஒன்று வரணுமா? ஏய் என்னடா சத்தம்? சும்மா பேசிக்கிட்டு இருந்த மாமா. கைஸ் இங்கே பாருங்க, எல்லாமே வந்து ஒரு வி சிம்பிள் மாதிரி இருக்கு. இதுக்கு முன்னாடி ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்குன்னு நினைக்கிறேன். இது அங்கே நம்ம எல்லா இடத்துலையும் வி சிம்பிள். நிறைய விஷயங்கள் இருக்குங்க இந்த மலையை சுற்றி. எனக்கு இங்கே பல விஷயங்கள் தோணுது. பட் அதெல்லாம் சொன்னேன்னா சிவாஜி மகாராஜ் வந்து சொர்க்கத்துலேருந்து சொல்லுவார். எனக்கே தெரியாதுப்பா, சும்மா வழி இந்த பக்கம் போச்சு தெரியா பண்ணிட்டு அதை போய் என்னென்னமோ ஹிஸ்ட்ரிங்கிற பேரில் சொல்லிக்கிட்டு இருக்கீங்கடான்னு சொல்லி சிவாஜி மகாராஜ் சொர்க்கத்துலேருந்து நம்மளை கத்துவார். போனமா வந்தமா சும்மாலாம் நோண்டக்கூடாது. நான் பாட்டுக்கு சொர்க்கத்தில் உட்காந்துட்டு இருக்கேன். சும்மா ஹிஸ்ட்ரிங்கிற பேரில் என்னை நோண்டக்கூடாது. இருக்கும் கண்டிப்பாக இங்கே பயங்கரமான அற்புதங்கள் இருக்கும். பட் நமக்கு தெரியல. நம்ம இஷ்டத்துக்கு எதையும் அடிச்சு விடக்கூடாதுல்ல. அதனால வந்து உண்மையிலே செம்மையா இருக்குங்க இந்த இடம். போலாமா மேல? 3, 2, 1. வழுக்காம இருக்கு. ஏய் வழுக்குதியா போக உண்மையிலே வழுக்குது. கொஞ்சம் லைட்டா வழுக்குற மாதிரி இருக்கு. கொஞ்சம் பொறுமையா பார்த்தே வாங்க. ஓவரா கத்திட்டோமோ? மூச்சு வாங்குது. தண்ணி பாட்டில் வேற அமௌண்ட்டை கொடுக்குறோன்ட்டோம். கத்துனா தான் என்ஜாய் பண்றோம்னு அர்த்தம் கிடையாது. அமைதியாகவும் போகலாம். ஏன்டா அப்படி செங்குத்தா கட்டி வைக்கிறீங்க? பொறுமையா அப்படியே மெதுவாக போகிற மாதிரி ஸ்மூத்தாக ஏறுற மாதிரி கட்டலாம்ல. ஏதோ பாம்பு இருக்குன்னு சொல்கிறாங்க, குரங்கு இருக்குன்னு சொல்கிறாங்க. இங்கே ஏற முடியாது போல. இங்கே பாரு, உங்கள் படையை அங்கேயே போகிறாங்க. படைபலம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணல. நான் பாட்டுக்கு ஒரு வாரத்துக்கு வரேன். இங்கே எறும்பு கூட்டம் போது மிதிக்காம வாங்க. வா வெயில் பயங்கரமா அடிக்குது. இங்க பாரு, காட்டுவாசி கும்பல். டோன்ட் ஹிட் அண்ட் குரு அம்மா செல்ல தாயி. அங்க இருக்க அந்த உட்காந்துருக்க. இங்க இருந்து பாக்குறது சூப்பரா இருக்கு ப்ரோ. ஃபோர்ட் வின். Maybe like a half structure, no? Okay. Watch point, watch tower. Okay. Watch tower too. Okay. You can go, no problem. Okay. Go Thank you. to the end. Thank you. Because we see two boys from there. Oh, okay. Thank you. Confirm we will go to the end. நம்மளை பற்றி தெரில, நம்ம எள்ளுன்னா என்னையா இருப்போம்னு தெரில. அவரே சொல்கிறாரு அந்த எண்டு வரைக்கும் நீங்கள் போகலாம்ப்பா அப்படின்னு. நீங்கள் சொல்லலைன்னா நான் கண்டிப்பாக எண்டு வரைக்கும் போவோம். எங்கள் லலிதா காணா அங்கிட்டு ஏதோ ஃபோர்ட் மாதிரி இருக்கா, ஏதோ கதவு மாதிரி இருக்கான். போய் பார்க்கலாம் நம்ம. இங்கே பாரு டே, லைட்டாக சாஞ்சா கூட போயிடுவோண்டா டே, போய் சேர்ந்துடுவோண்டா. நுனியில் போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க போகலாம். இங்கே போய் பாம்பு இருக்குன்னு சொல்லி பயன்படுத்தி விட்டாங்களே. ரத்தத்தில் வேகம் இல்லை, ரெட்டைகள் இல்லாவிட்டால் இனிமை இல்லை. கைஸ் என்னோட குரல் ரொம்ப கேவலமாக இருக்கும். ஹெட்ஃபோன் மாட்டிருந்தீங்கன்னா நான் பாட்டு பிடிக்கும்போது மட்டும் கழட்டிக்கிறேங்க. பாட்டு பிடிக்காம மட்டும் கட்டிருங்க. மற்ற டைம் போட்டுங்க. வானவில்லை போலே இளமயடா, தினம் புதுமயடா, அதை அனுபவிடா. போன வீடியோக்கு முந்தின வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் ரத்தன் கட்டுன்னு ஒரு மலைக்கு போயிருப்போம். அந்த மலை இந்த இடத்துல நின்று பார்க்கும்போது பயங்கரமாக தெரியுது. ஆனால் ரொம்ப பெருசாக தெரியுதுங்க. அவ்வளோ பெரிய மலையிலேயே நம்ம போயிட்டு வந்தோம் அப்படிங்கிற மாதிரி இங்கேருந்து பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. டயர்டாக இருக்குது. நுனிக்கிட்ட நடந்து போயிட்டு இருக்கோம். ஆனால் கவனமாக தான் போயிட்டு இருக்காங்க. எவ்வளோதான் டயர்டாக சாப்பிட்டு போகணும். லலித்து, ரத்தன் கட்டு அந்த நுனிக்கு போனோம்ல ஃப்ரெண்ட்ஸ். எங்கே பாருங்கள், ரத்தன் கட்டுக்கு அந்த நுனிக்கு போனோம்ல. நீங்கள் போன வீடியோக்கு முந்தின வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த நுனியில் போய் நின்றோம். இங்கேருந்து பார்க்கும்போது அந்த நுனி தெரியுது. இப்போ அங்கேருந்து பார்க்கும்போது இந்த மலையோட நுனி தெரியும். பட் அங்கே நாங்கள் நோட் பண்ணல. இந்த மலை தான் போகிறது ஹரியர் ஃபோர்ட். இதுலேருந்து ஹரியர் ஃபோர்ட் அங்கிட்டு இருக்குது. ஒருவேளை ஹரியர் ஃபோர்ட்லேருந்து பார்த்தா இது தெரியும்னு நினைக்கிறேன். நாங்கள் நோட் பண்ணல. அந்த மலையில் நிற்கும் போது நாங்கள் இந்த மலையில் அடுத்து நிற்க போகிறோம் அப்படிங்கிறத நாங்கள் நோட் பண்ணல. ஏதோ கார் மாதிரி இருக்கு. ஆனால் இங்கேருந்து அந்த மலையை பார்க்கும்போது முந்தானத்தானே போனோம். ஒரு மாதிரி ஆச்சரியமாக இருக்குது. தூரத்துலேருந்து பார்க்கல நம்ம இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணாமல் அப்படின்னு தோணுது. ஏன்னா ஒரு குளை மாதிரி கட்டி வச்சிருப்பாங்க, அதில் நின்றுக்கிட்டு நின்றுப்போம். அது எங்கே இருக்குன்னா அந்த மலையோட எண்டிங்கில் இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த இடத்துல இருந்து அப்படியே ட்ரெக் பண்ணி கடைசியில் இந்த நுனிக்கு வந்திருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ் ஃபைனலி வந்துட்டோம். இதான் அந்த வியூ பாயிண்ட். அது 2வது வியூ பாயிண்ட். அங்கிட்டே தான் இருக்குன்னு நினச்சாங்க. ஃபுல்லாக வெறும் ஃபுல்லாக இருக்குது. அங்கிட்டலாம் போக வேணாம்.
ஃப்ரெண்ட்ஸ் இதான் பனிஷ்மெண்ட் பாயிண்ட். இங்கேருந்து தள்ளி விட்டுருவாங்களாம் தப்பு பண்ணா. எதுக்கு இந்த தண்ணி குளிப்பாட்டி தள்ளி விட்டுருவாங்களோ? இல்லை அவனை இது வேறு எதுக்காவது ரீசனாக இருக்கும். முதல்ல இதில் இருக்கு போகிறார் கபக்குன்னு வந்து பிடிக்கிட்டு போகிறது. ஒரு வழியாக இந்த மலையோட லாஸ்ட் பாயிண்ட்டுக்கு வந்துட்டோம். இது வந்து ஒரு பனிஷ்மெண்ட் பாயிண்ட்னு சொல்கிறாங்க, பட் எங்களுக்கு தெளிவாக தெரியல. உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஞ்சர் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ஸ்லிப் ஆச்சுன்னா அவ்வளோதான். அங்கே நின்று கீழே பார்த்து கீழே போகிறவங்க வரோம் எல்லாரையும் கூப்பிட்டு கத்திட்டு வியூ பாயிண்ட்டை கொஞ்சம் நேரம் ரசிச்சுட்டு இருந்தோம். என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி படுத்து கிடக்காங்களே போகிற வெளியில். இப்போ பாருங்க என்ன பண்ணுறேன்னு. ஒரே மிதிடா மிதிச்சு நான் கீழே விலகுவா. யார் இங்கே வந்துட்டு நின்று எட்டிலாம் பார்க்குறாங்க, பார்த்தா படுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நின்றுட்டு யாரும் எட்டியெல்லாம் பார்க்காதீங்க, படுத்துட்டு பார்க்குறது தான் சேஃபு. செம்மையாக இருக்குது. நானும் படுக்க போகிறேன். கீழே இருந்து கத்துறாங்க. தம்பிங்களா நல்லா படிங்கடா. பிள்ளை குட்டிகளை படிக்க வைக்கடா போங்கடா. நமக்கே ஒன்றும் தெரியாது. இந்த ஏரியாவே அலறுதுடா நம்ம கத்துறதுல. ஆனால் கீழே கேட்காது, கீழே சவுண்டு கேட்காது காத்துக்கு. ஆனால் நமக்கு எக்கோ கேட்குது. காய்ஸ் எங்கள் கண்ணுக்கு இந்த சிட்டி மொத்தமும் தெரியுது, பயங்கரமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல உட்காந்துருக்கு, இந்த இடத்துல படுத்துருக்கோமே, எத்தனை பேர் விழுந்து செத்துருப்பானுங்க இந்த இடத்துல. கீழே எத்தனை பேர் சாகடிச்சிருப்பாங்க. ஏழ்ரை எப்படி ஆரம்பிக்கும்னா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். ஆனால் நமக்கே தெரியாது அடுத்து எப்படி மாறப்போகுதுன்னு. அது வரைக்கும் செம்மையாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளைமேட்டு. அவ்வளோ நேரம் இல்லாமல் நாங்கள் அப்போ தான் முடிவு பண்ணோம். ஏன்னா இந்த மொத்த மலையும் முடிச்சாச்சு, எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தாச்சு. மிச்சம் இருக்கிறது அந்த உயரமான பகுதி மட்டும்தான். அது ஒன்று மட்டும் ஆரம்பத்துல இருந்தே எங்கள் கண்ணை உறுத்திக்கிட்டே இருந்துச்சு. அங்கங்கே சில வடக்கன்ஸ் போயிட்டு பாதி தூரம் வரைக்கும் போயிட்டு ஏற முடியலன்னு சொல்லி திரும்பி வந்துட்டு இருந்தாங்க. எங்களுக்கு அந்த உச்சி எப்படியாவது பார்த்துடணும்னு ஆசை. ஏன்னா திரும்பி எப்போ வருவோன்னு தெரியாது இல்லையா அந்த இடத்துக்கு. ஓகே அந்த இடத்துக்கும் போய் உச்சிக்கு போய் பார்த்துடலான்னு சொல்லிட்டு அதுக்கு மேலே ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் விளையாட்டுத்தனமாக தான் இருந்துட்டோம். ஏன்னா அடுத்த கிளைமேட் மோசமாக மாறப்போகுதுன்னு தெரிஞ்சிருந்தா நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாகவே ஏறிட்டு இறங்கி இருந்திருப்போம். ஆனால் அதெல்லாம் நாங்கள் கவனிக்கவே இல்லை. நாங்கள் இங்கே அசால்ட்டாக ஏறிட்டு இருக்கையில் ஒரு மோசமான மேகக்கூட்டம் எங்களை நோக்கி வந்துட்டு இருந்திருக்கு. எங்களுக்கு தெரியல. மலை உச்சிக்கு போய் நின்ற பிறகு தான் நாங்கள் மேகத்தையே பார்த்தோம். காய்ஸ் இப்போ நாங்கள் 3 பேரும் பிரம்மகிரியுடைய முக்கியமான ஒரு டாப் இருக்குது, அந்த டாப்புக்கு போக போகிறோம். அந்த உச்சிக்கு போக போகிறோம். இந்த உச்சிக்கு போயிட்டோம்னா பிரம்மகிரியை மொத்தமாக முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான், நாளைக்கு ஹரியர் ஃபோர்ட். ஸோ பாய்ஸ் ரெடியா? ரெடி. ஓகே பாய்ஸ். கேஸுக்காரங்களே நாங்க தான்டா, கேஸுக்கு பயப்படாதவங்களே நாங்க தான்டா, கேஸே நாங்க தான்டா. கேஸ் எடுக்கிறதுலாம் எங்களுக்கு அசால்ட் மேட்ரு, வெளியே வரதான் எங்களுக்கு அசால்ட் மேட்டர்ரா. ஒவ்வொரு இடத்துக்கு போகும்போதும் வீரவசனம்லாம் பயங்கரமாக பேசிடுவோம். ஆனால் எங்களுக்கே தெரியாமல் பெரிய பிரச்சனை போய் மாட்டிப்போம். இங்கேயும் போகும்போது அப்படிதான் இருந்துச்சு, வரும்போது எப்படி வருவோம்னு நீங்களே பார்ப்பீங்கல்ல, பாருங்க. நாங்கள் ஒரு நரி கூட்டம் இன்னைக்கு பிரம்மகிரி டாப்புக்கு போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இது வழியாக ஏறி அந்த டாப் அடைய போகிறோம். பிரம்மகிரி மலையில் நீங்கள் பார்க்கும்போது ஹையஸ்ட் டாப் ஒன்று இருக்கும், அந்த டாப்புக்கு தான் போக போகிறோம். அந்த அளவுக்கு பாருங்க, அது போயிட்டோம்னா பிரம்மகிரி மலையுடைய ஹையஸ்ட் டாப்புக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம். பிரம்மகிரி ட்ரெக்கிங்னு போட்டு நீங்கள் என்றைக்கா ஒரு நாள் வந்தீங்கன்னா அதுலேயே ஒரு செங்குத்தான ஒரு மலை இருக்கும், அந்த மலை தான் இப்போ போயிட்டுருக்கோம். இதெல்லாம் என்ன தெரியுமா, என்னால் முடியாதது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நாங்களே முயற்சி பண்ணி பார்த்துக்கிறது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றி அங்கே தான் இருக்குது. முடியல வந்துடும்டா, 4 ஸ்டெப் தான். உலகம் முந்தல் கீழே. அந்த பாட்டை போட்டுருவா. காத்து பயங்கரம் அடிக்குது. வந்தாச்சு. வழுக்குது, இந்த இடம் மட்டும் வழுக்குது. இறங்கும் போது எப்படி இறங்க போகிறோன்னு தெரில, பயங்கர கஷ்டப்படுது. மாடி ஸ்லிப்பானா போயிடும், ரொம்ப நொண்டிக்கிட்டு நிற்கிறோம். இந்த இடத்த மட்டும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த இடம் தான் ரொம்ப டேஞ்சரான இடம். வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம் இந்த இடத்துல இறங்குறதுக்கு. வந்தாச்சு வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ பெரிய உயரத்தில் நம்ம இருக்கோம் பாருங்க. டாப்புக்கே வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். பிரம்மகிரி மலையோடைய டாப்பில் இருக்கோம் நாங்கள். அப்போ அந்த பாறை இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் டாப்பு.
மேலே ஒன்றுமே இல்லைங்க, வெறும் வியூ பாயிண்ட் தான். ஆனால் நீங்கள் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்ததுக்கு ஒர்த்து. அது போக நிறைய பேர் போயிருக்காங்க நமக்கு முன்னாடியே, பாதையெல்லாம் இருந்துச்சு. என்ன வரணும்னா கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வரணும். நீங்கள் இந்த இடத்துக்கு வந்த பிறகு தான் பிரம்மகிரியே கம்ப்ளீட் பண்ண ஒரு திருப்தி கிடைச்சிச்சு. கொஞ்ச நேரம் அங்கே உட்காந்துட்டு சுற்றி உள்ள எல்லா மலையையும் கனெக்ட் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்னா இந்த இடத்துல இருந்து எங்கள் கண்ணில் தென்பட்ட முக்கியமான 5-6 மலைகள் எல்லாமே நாங்கள் முடிச்சுட்டு வந்து தான் இங்கே நின்றுட்டு இருந்தோம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி போனதெல்லாம் பெரிய பெரிய மலை இல்லையா, அந்த எல்லா பெரிய பெரிய மலையும் இங்கிருந்து பார்த்தா தெரியுது. ஒரு மலையை தவிர, அதுதான் ஹரியர் ஃபோர்ட். அந்த ராட்சசனையும் நாங்கள் மேலே இருந்து பார்த்தோம். வியூ பாயிண்டே வந்துட்டோமா? ஜீவிதம் போட்டு இதான் டாப்பு. அங்கே பாரு ஜீவிதம் போட்டு. அதான் ஜீவிதம் போட்டு. அதான் அந்த ஒரு பில்லர், அது ஒரு பிள்ளை தான், பட் அது இன்னும் செங்குத்தாக இருக்கும். அது ஜீவிதம் போட்டு மாதிரி தெரில. இல்லை அதுதான் இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மகிரி டாப்பில் இருக்கும். நம்ம இதனடா குழி மாதிரி இருக்கு இங்கே. ஆனால் என்ன இருக்குது, இருந்திருக்கு பாருங்க. ஏதோ சாமி இது மாதிரி வச்சுருக்காங்க. ஏதோ இருந்திருக்கு பாருங்க, ஸ்கால் கலரில் ஏதோ வச்சுருக்காங்க. சென்டர் பிளேஸ். ஃப்ரெண்ட்ஸ், பிரம்மகிரியுடைய டாப்பில் இருக்கோம். இதுக்கு கீழே தான் இதை சுற்றி உள்ள எல்லா மவுண்டனும். இது அளவுக்கு உயரமாக இந்த இடத்துல எந்த மலையும் கிடையாது. ஆல்ரெடி நம்ம மகாராஷ்டிராவுடைய ஹையஸ்ட் பீக்குக்கு போயிட்டோம். நெக்ஸ்ட்டு ஹரியர் ஃபோர்ட் தான். இங்கேருந்து பார்க்கையில ஹரியர் ஃபோர்ட் என் கண்ணுக்கு தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அதுதான் நினைக்கிறேன். அதுதானே, அது ஹரியர் ஃபோர்ட் ஷேப்லேயே இருக்குது. 4 பேர்கிட்ட கேட்டு பார்த்தோம், அவங்களும் அதுதான் ஹரியர் ஃபோர்ட்டுன்னு சொன்னாங்க. அப்படியே தான் இருக்குது. நாளைக்கு அங்கே தான் போவோம். ஏய், என்னையா அது மேகமே ஒரு மாதிரி ரவுண்டாக சுற்றிக்கிட்டு இருக்கு. புயலா? அது புயல் தானே. மேகமே அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மாதிரி ரவுண்டாக சுற்றி மேலே மேகத்துக்கு போகணுமே. அங்கே பாருங்கள், ஒரு மாதிரி ரவுண்டாக சுற்றி பாருங்கள், புயல் மாதிரி தெரியுது. இப்போ அப்படியே அமுங்குது, மேலே அமுங்குது. மலை மேகங்கள் எப்படி போயிட்டுருக்கு பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு ஃபாக் கவர் ஆகுது அந்த சைடு ஃபுல்லாமே. ஃப்ரெண்ட்ஸ், அதான் இருக்குது பாருங்கள், அதான் ஹரியர் ஃபோர்ட்டு. நாளைக்கு அங்கே தான் போகிறோம். இப்போ பிரச்சனை என்னென்னா, இங்கே புயல் மாதிரி மலையவே மறைக்கிற மாதிரி ஒரு, அந்த சைடு இந்த இடத்தையே மறைக்கிற மாதிரி ஒரு பயங்கரமான ஃபாக் வருது. அது வந்துச்சுன்னா எங்களால் கீழே இறங்க முடியாது. ஸோ அதனால் நாங்கள் இப்போயே கீழே இறங்க போகிறோம். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். மொத்தமாக நீங்கள் பிரம்மகிரி ட்ரெக்கையே மொத்தமாக பார்த்துட்டீங்க. எங்களையும் ரொம்ப கேவலமாக பார்த்துருப்பீங்க. நாங்கள் பேண்ட் இருந்திருப்போம். நாளைக்கு நல்லா ரெடி ஆகிட்டு குளிச்சுட்டு ஹரியர் ஃபோர்ட் தான் லாஸ்ட் அட்வென்ச்சர். அதையும் முடிச்சிடுறோம். முடிச்சுட்டு வெற்றியோட தமிழ்நாட்டுக்கு திரும்பி போக போகிறோம். ஓகே, ஹரியர் ஃபோர்ட், we are coming. டைலாக்லாம் பேசிட்டு கீழே போகிறதுக்குள்ள மழை வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். போயிடலாம் சேஃபாக போயிடலாம். வரும்போது பாம்பு பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ், 2 தலை பாம்பு. இந்த கிராமத்துலலாம் சொல்லுவாங்க, இந்த பாம்பை எடுத்து வச்சு சேவ் பண்ணி எக்ஸ்போர்ட்லாம் பண்ணுறதா சொல்லுவாங்க. ஆனால் அது ரொம்ப ரொம்ப பெரிய தப்பு. அப்போ பார்த்தது இந்த பாம்பை, அது பாட்டுக்கு நகர்ந்து போயிட்டு இருந்துச்சு. நாங்கள் பாட்டுக்கு ஒதுங்கி வந்துட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, சரியான மழை பிடிச்சிருச்சு. மழை பிடிக்கிறதுக்குள்ளே நாங்கள் கீழே இறங்கிடுவோம்னு நினச்சோம், பட் முடியல. நிறைய நான் ரெக்கார்ட் பண்ணல, பயங்கரமாக வந்துச்சு. மேகம்லாம் சரியான காத்தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நான் நிறைய ரெக்கார்ட் பண்ண முடியல. ஏன்னா மழையில் நாங்கள் சேஃபாக கீழே இறங்கணும்னு பார்ப்போமா, இல்லை வீடியோ எடுக்க பார்ப்போமா. ஒவ்வொரு டிராப்பும் பட்டு பட்டுன்னு அடிக்குது காதெல்லாம் சரியான வலிக்க ஆரம்பிச்சிருச்சு எங்களுக்கு. ஏன்னா மலை உச்சியில இருக்கோம் இல்லையா, நாங்க பயங்கரமான இறைச்சல் சத்தம், கண்ணை கூட திறக்க முடியல, கண்ணுல கூட டிராப்ஸ் அடிக்குது. கண்ணை திறந்தாதானே நாங்க கீழே எங்க கால் வச்சு போக முடியுங்கிற மாதிரி தெரியும். தேவையில்லாம வந்து பெரிய பிரச்சனை மாட்டிக்கிட்டோமோங்கிற மாதிரி பயமாயிடுச்சு. ரொம்ப நேரம் ஆச்சு இந்த இடத்த நாங்கள் கடந்து வர்றதுக்கு. ஏறுறதை விட இறங்கும் போது ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஏன்னா மலை அப்படி ஒரு மலை. இது வரைக்கும் இந்த மகாராஷ்டிரா சீரீஸ்லேயே இந்த மலையில, அதுவும் இந்த போர்ஷன்ல தான் ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதை பிடிச்சிக்கோண்ணே. எப்படி பொறுமையாக உட்காந்துக்கோ. தாண்டிட்டோம்னா முடிஞ்சு.
பையா டேஞ்சர் வரவேடா. அவ்வளோதான் சேஃப். ராஜேஷ் இதை தாண்டிட்டோம்னா அவ்வளோ ஈஸி. அப்படி திரும்பிக்கோங்க. அங்கதான் கால் வைக்கணும். அப்படி டேஞ்சர் வெரி டேஞ்சர். பார்த்து காலு. அவ்வளோதான் ரைட் முடிஞ்சு. பார்த்து பயந்தே போயிட்டேன் கொஞ்சம் நேரத்தில் நான். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் இன்னும் ரிஸ்க் இருக்கு. பட் இந்த இடம் தான் ரொம்ப ரிஸ்க்கு. அடங்குப்புறானேனா வழுக்கும் போலேடா. சூரியனே கொஞ்சம் வாங்க, தயவு செஞ்சு மழையை கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பாறையை பிடிச்ச போவோம். ஏய் இந்த சைடு போகிறதா எனக்கு சேஃப். இந்த வழுக்கும் வேணது உட்காந்தே போவோம். ஏய் அந்த சைடு தாங்கமாக விழுந்துடும். கண்டிப்பா இது போன மொத்த நாள்ல இதுதான் பயங்கரமான ட்ரிக்கு. பையா டேஞ்சர் பையா டோன்ட் கம். இது பாரு அந்த இடத்தையே மறைச்சிச்சு பாரு மொத்தமா. நாங்கள் இறங்கி வந்துக்கிட்டு இருக்கோம். நாங்கள் ஏறும்போது எங்களை பார்த்து சில பேர் மேலே ஏறுறதுக்காண்டி வந்துட்டு இருந்தாங்க. நாங்கள் இங்கேருந்து கத்த ஆரம்பிச்சிட்டோம், வேணாம் வராதிங்க அப்படின்னு. ஏன்னா நாங்களே இவ்வளோ கஷ்டப்படுறோம், அவங்க கண்டிப்பாக வந்து மாட்டிப்பாங்க. லொகேஷன் இஸ் பியூட்டிஃபுல் பட் வெரி லாங் அண்ட் வெரி டஃப். 90 டிகிரி வெரி டஃப். ஸ்லைட்லி ஸ்லிப். கோ டவுன். டோன்ட் கோ. ஓகே ஒன்லி வியூ பாயிண்ட். Plastic? No, भैया. No plastic. Save nature. No temple, भैया. Heavy rain. 90 degree. So please don't go. Heavy rain. Huh? No monkey. Monkey no. அதான் நாங்கள் இருக்கோமே, எதுக்கு monkey இருக்கீங்க? Bhaiya, you are enjoying? No enjoying? ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு பின்னாடி ரொம்பவே கஷ்டப்பட்டு கீழே இறங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இதுவுமே ஒரு அனுபவம் தான். நீங்கள் கேட்கலாம் எதுக்கு வீம்புக்குன்னு இந்த மலை உச்சிக்கு ஏறுவானே அப்புறம் கஷ்டப்பட்டு கீழே வருவானே அப்படின்னு. ஆனால் நான் ஏறுற ஒவ்வொரு மலையும் ட்ரைனிங்காகவும் லேர்னிங்காகவும் தான் பார்க்குறேன். ஏன்னா நான் ஃபியூச்சரில் பிளான் பண்ணி வச்சிருக்கிற ஒவ்வொரு மலையும் அவ்வளோ மோசமான மலைகள். அதுக்கான ப்ராப்பர் கியர்ஸோட ட்ரைனிங்கோட அந்த மலையை ஏறி முடிக்கணும்னு எனக்கு ஆசை. அது என்னென்னு நீங்கள் ஃபியூச்சரில் நம்ம சேனல்லையும் பார்ப்பீங்க. ஒன்றா வரும் வீடியோவா. வாழ்க்கையை சுவாரஸ்யமாக மாற்றுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்கும். எனக்கு இதுதான், என் லைஃப் ஃபுல்லாக இப்படி தான். அதை நீங்கள் வருங்காலத்தில் எபிசோடாக பார்ப்பீங்க, கவலைப்படாதீங்க. தண்ணி தாகம் எடுக்குதுன்னு கேட்டேன், மழையா பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா சொம்பு இருந்தால் அப்படியே பிடிச்சிருக்கலாம். சாதிக்க பிறந்தவன்டா இந்த தாஸ்கே. அந்த மலையில் அங்கே பாருங்க, அங்கே ஒரு மலை இருந்துச்சு, அந்த மலையே இல்லை. இப்போ ஃபுல்லாக பாகு மறைச்சிச்சு. உச்சிக்கு போய் திரும்பி வந்துட்டோம். பாய் 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 பாய். போலாம். இல்லை நம்ம கேங் எல்லாரும் போயிட்டாங்க, இங்கே உள்ளவங்க எல்லாரும் போயிட்டாங்க, நம்ம தான் லாஸ்ட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அந்த உச்சிக்கு போய் திரும்பி வந்துட்டோம். வேறு லெவலில் இருந்துச்சு, மழை பெஞ்சு செம்ம எக்ஸ்பீரியன்ஸு. இனிமே சேஃப்டி தான், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். ஆல் டன். ஒன்றே ஒன்று தான் பாக்கி இருக்கு, ஹரியர் ஃபோர்ட். நாளைக்கு அதை பார்த்துக்கலாம். கலாஷ்னிகாவ். அவன் எங்க இருக்கான்னு தெரியல. அவனோட அடுத்த குறியே நீங்க தான். நான் இந்த மகாராஷ்டிரா சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணது, இந்த மகாராஷ்டிராவுக்கு வந்தது ஹரியர் ஃபோர்ட்டை பார்க்கறதுக்காண்டி தான். ஏன்னா நிறைய பேர் ஹரியர் ஃபோர்ட்டை தான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க என்னை. அப்படி இந்த மலையில் என்ன இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிச்சு, சரி இந்த ஒரு மலைக்காண்டி நம்ம மகாராஷ்டிரா போகணுமான்னு யோசிச்சு அதுக்காண்டி பிளான் போட்டது தான் இந்த மற்ற மலைகள்லாம். மற்ற மலை வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்ட் 1லேருந்து பார்ட் 6 வரைக்கும் பார்த்துருப்பீங்க. நாளைக்கு போகிறது, அதாவது அடுத்து வரப்போகிற வீடியோ தான் முக்கியமான வீடியோ. அண்ட் ஹரியர் ஃபோர்ட் இந்த வரேன் இரு. Powerful people come from powerful places. கிளம்பிட்டான். அவனுக்கு போற பாதையை பத்தி தெரியாது, போய் சேர போற இடத்தை பத்தியும் தெரியாது, அதோட அமானுஷ்ய சரித்திரத்தை பத்தியும் தெரியாது.
அடுத்து வரப்போகிற ஒரு வீடியோக்காண்டி நான் 4 வருஷம் வெயிட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 3 சேனல் ஓப்பன் பண்ணி ஃபெயிலியர் ஆகி கடைசியில் 4ஆவதாக இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனலில் அந்த வீடியோ வரணும்னு இருந்திருக்கு. அடுத்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான வீடியோ. ஹரியர் ஃபோர்ட்டுக்கு நாளைக்கு நாங்கள் போகிறோம். அதைத்தான் பார்ட் 7ஆக பார்க்க போகிறீங்க. அடுத்து வரப்போகிற வீடியோவோட மகாராஷ்டிரா சீரியஸே மொத்தமாக முடியுது. அதுபோக அந்த வீடியோவில் ஒரு சுவாரஸ்யமான சர்ப்ரைஸும் இருக்குது. அது என்னன்னு வெயிட் பண்ணி பாருங்கோ. அப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். சீக்கிரமே அந்த வீடியோவோட நான் உங்களை பார்க்க வர்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சாஸ்கே. பை பாய்.